கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வந்தால்தான் கிறிஸ்தவம் பாதுகாக்கப்படும் என்கிற தன் கருத்தில் உறுதியாய் நிற்பவர். கிறிஸ்தவர்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி கடந்து செல்வதற்காக தன் தோளை கொடுத்து நிற்பவர். அரசியலையும் ஊழியமாகவே உண்மையும் உத்தமமுமாய் நிறைவேற்றி வருபவர். 28 ஆண்டு கால அரசியல் அனுபவமுடைய மூத்த அரசியல் தலைவர். அநீதி எங்கு நடந்தாலும், அது கிறிஸ்தவத்தில் நடந்தாலும் சரி அல்லது அரசியலில் நடந்தாலும் சரி, அதை தட்டி கேட்கும் நேர்மையாளர். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தேசிய தலைவர் பேராயர் டாக்டர் ஆர். சாம் ஏசுதாஸ் ஐயா அவர்களுடன் நம் ஜீவ தண்ணீர் ஊழியங்கள் யூடியூப் சேனலுக்காக ஒரு நேர்காணல். சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கினோம். தேவன் எங்களுக்கு அதுக்கான ஒரு வழிகாட்டலை கொடுத்தார். பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வால் போஸ்டர்ஸ், காலண்டர் மேல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக்குவோம், ஜெபம் பண்ணுங்கள் எழுதி ஒட்டியிருப்பாங்க. இந்தியா இயேசுக்கேன்னு. இப்போ நான் 10 வருஷமா பாக்குறேன், ஒருத்தனை என்ன தவிர வேற யாரும் அடிக்கிறதே இல்லை. பயப்படாத பிரசங்கம் பண்ணி பேசுறவர்கள் தங்களுடைய திட்டங்களே மாத்திக்கிறாங்க. செத்தாலும் சாகுறேன்னு அன்னைக்கு எஸ்தர் சொன்னார்னு பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்கும். இவன் செத்தாலும் சாகுறேன்னு நான் பிஜேபி எதுக்கு சொல்லவே மாட்டான். கிறிஸ்துவ மக்களை ஒரு வட்டத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஏன்னா அதை தாண்டி பேச அதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, இவங்க எதிர்த்து நிற்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு சொல்லுவது நல்லா சொல்லுவாங்களே தவிர இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனா இவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு அரசியலுக்கு கிறிஸ்தவ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு கிறிஸ்தவ கட்சினா இவங்களுக்கு பிடிக்காது. எங்களுடைய நோக்கம், என்னைக்கு கிறிஸ்தவர்கள் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய், அது வேத புஸ்தகத்தோட போன ஒருத்தர். நிறைய பேர் கேட்பாங்க, எல்லா கட்சியிலும் கிறிஸ்தவர்கள் இல்லையா, பேர்ல வச்சிருப்பான். கிறிஸ்தவ நாடாக மாறும்னு சொல்றது இவங்களுக்கு அச்சம். இன்னைக்கு வாயில பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. இது நம்மகிட்ட மைக்கு கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது பேச, ஐயா அவரை பத்தி பேசிடாதீங்க, இவரை பத்தி பேசுவாங்க, எதை பத்தியுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு நான் எதுக்கு தேவைன்றதுதான் பெரிய பல மேடைகளுக்கே போறது இல்லை. நான் நெகேமியாவை அந்த ராத்திரியில சன்பல்லாத்து தொபியா ஆள் அமைச்சிட்டான், வா உன்னை கொலை செய்திருவான், வா ஓடி போய் தேவாலயம் இருக்குது, அதை திறந்து உள்ளே போய் பூட்டி கொள்ளலாம் சொல்றான். அவன் நெகேமியா சொல்றான், என்னை போல தேவ மனிதன் போய் ஒழிஞ்சுக்குவானா, வரட்டும் பாத்துக்கிறேன்னு வெளியே நிக்கிறான். பிரச்சனைனா இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணலான்னு போய் சர்ச்சை பூட்டிக்குவாங்க. நெகேமியா போல தைரியமா வெளியே நின்று வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்றதே இல்லை. ஜெபத்தால் எல்லாமே மாறிடும் சொல்றாங்க. நான் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. மாறும், கண்டிப்பா ஜெபத்தால தான் மாறும். ஆனால் இங்க நீ ஒரு ஆள் செயல்படுகிறான்னா அவனுக்கு நீ உதவி செய்து அவன் பின்னால நின்னா கிரியை நடக்கும். தேர்தல் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இவங்க போடுற அந்த ஜெப குறிப்புகளை வைத்து நான் பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கு, நான் முதல்ல நல்ல அரசியல் கட்சி தேர்தலில் ஜெயிக்க ஜெபம் பண்ணுவாங்க. இருக்கிறது 2 கட்சி, இங்க ஒன்னு அவன் ஜெயிப்பான், இல்லாட்டா இவன் ஜெயிப்பான். இதான் இந்த 2த்துல யார் நல்ல கட்சி? என்னைக்காவது ஒரு நாள் கிறிஸ்தவ கட்சி ஜெயிக்கணும் ஜெபம் பண்ணிருக்கியா? என்னைக்காவது நல்ல கிறிஸ்தவ அரசியலுக்கு வரணும் ஜெபம் பண்ணிருக்கியா? இதெல்லாம் இவங்க ஜெப குறிப்பிலே இருக்காது. இவளுக்கு அரசியலும் புரியவில்லை, வேத புஸ்தகம் சரியா புரியல. உண்மையான அரசியல் எப்பொழுது வரும்? ஒரு சாக்கடையில இறங்கி யார் கிளீன் பண்ண முடியும்? நல்லவன் தான் கிளீன் பண்ண முடியும். அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் முதலாவது ஒருவனை சந்தித்தால் அவனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தான். இன்னைக்கு நீ எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ காசை கொடுன்னு கேட்கிறான். இதுதான் பிரச்சனை. மிஷினர்கள் தங்கள் காசுகளை கொடுத்து அவர்களுக்கு அவள் பசிகளை போக்கி, அவள் வலிகளை போக்கி, அவன் சமுதாய அந்தஸ்துல அவனுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாற்றுவதற்கு போராடின பிறகுதான் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னாங்க. இப்ப அன்னைக்கு இருந்த கிறிஸ்துவம் வளர்ந்தது, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் வளராததுக்கும் இதுதான் காரணம். இன்னைக்கு சோசியல் ஒர்க்கை டோட்டலா இவங்க எல்லாருமே விட்டுட்டு ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் சோறு போடுறது, ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்களுக்கு போய் துணி கொடுக்கறது, அதையே இவங்க பெரிய ஊழியமாக போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வருகிற இளைஞர்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. எங்களை போன்ற ஆட்கள் இதெல்லாம் தோல் உறுத்தி காட்டுகிறோம். இன்னைக்கு இருக்கிற திருச்சபை என்பது கிறிஸ்தவ ஸ்தாபன தலைவர்கள், மிஷினரிகள் சம்பாதித்து வைத்த கோடிக்கணக்கான பணத்தை இவங்க வித்து சாப்பிட்றாங்க. அதுல கோடிக்கணக்கில் பணத்தை திருடி இவங்க போய் தேவையில்லாத திருட்டு கட்சிகள் இடத்துல காசை கொடுத்து அரசியலில் போய் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எங்கள் அரசியல் அது அல்ல. கிறிஸ்துவ அரசியல் என்பது மிகவும் தூய்மையானது, நேர்மையா இருக்கணும். நேர்மையான அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. நம்ம ரொம்ப நேர்மையான ஒரு அரசியலை, கிறிஸ்துவ அரசியலை காட்டணும். அந்த அரசியலுக்காகத்தான் நாங்க போய் மற்றவர்கள் கால்களை பிடித்தோ மற்றவர்கிட்ட போய் நின்று போய் கெஞ்சி கேட்டு எதுவும் கேட்கறது இல்லை. ஜெபத்துல வைக்கிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேத புஸ்தகம் சொல்லுது. ஹிட்லர் அவன் வாழ்ந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை முழுமையாக ஒழித்து போட்டான். கிறிஸ்தவம் இதுக்கு மேல வளராதுன்னு சொன்னான். வேத புஸ்தகத்தையும் தன் வீட்டு வாசல்ல போட்டு எரிச்சிட்டான். இதற்கப்புறம் கிறிஸ்தவம் என்பது இல்லை என்று சொல்லி போன ஹிட்லர் இருந்த அந்த ஜெர்மனி தேசம் அவன் இறந்து 100 வருடங்களோட முடியவில்லை. இன்னைக்கு அதே ஜெர்மனியில கிறிஸ்துவ ஆட்சியை உருவாக்கி இருக்கான்னா தேவனால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. ஆனால் தோமா 2000 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு. பேசுறாங்களே தவிர செயல்பாட்டிலே இங்க யாரும் இறங்கல. அப்ப செயல்பாட்டிலே எங்களை போல அழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யல, எங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணல.
எங்களை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தலை. அவங்க இது சரிதான் என்று சொல்லுவதற்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதுதான் இன்னைக்கு தவறான அரசியல்வாதிகளோடு இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஜெபம், கிறிஸ்துவ அரசியல் என்பது, சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் அரசியல் என்பது ஒரு தூய்மையான அரசியலும் நேர்மையான அரசியலும், எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சரியான வாழ்க்கையை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை போல ஒரு முன்னுதாரணமான ஒரு காரியத்தை அரசியலில் நாம் செய்து காட்டணும். அதுதான் நம்மளுடைய சாட்சி. அப்படிப்பட்ட நேர்மையாளர்களும் இந்த நாட்டில் இப்ப இருக்கிறாங்க. அப்ப அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அதை செய்கிறவன் தூய்மை இல்லாத மாதிரி போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கிறிஸ்தவ உரிமை இயக்கம் அப்படின்னு சொல்லி 1999 நீங்க ஆரம்பிச்சீங்க. அதன் பிறகு அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கமாக அதை கொண்டு வந்தீங்க. அது எந்த பீரியட்ல நீங்க அதை ஆரம்பிச்சீங்க? எது உங்களை இப்படி கிறிஸ்தவர்களுக்காக, ஒரு கிறிஸ்தவருடைய உரிமைக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எது உங்களுக்கு தந்தது? 1999 ஸ்டெயின்ஸ் ஒரிசா காடுகளில் ஒரு கிறிஸ்தவ மிஷனரியாக இருந்த ஒரு மனிதன் மிகவும் வன்மையாக இந்துத்துவவாதிகளால் ஒரு தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு 2 பிள்ளைகளோடு எரித்து கொலை செய்யப்படுகிறார். இது உலகமே அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு செய்தி. அதுவும் ஒரு கிறிஸ்தவ மிஷனரியாக இருந்து யாருமே தொட முடியாத ஒரு குஷ்டரோகிகளுக்கு பணி செய்கிற ஒரு அந்நிய தேசத்து மனுஷனை வன்மையாக அவர் மேல், அவர் குடும்பத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த தேசம் நிகழ்ச்சி கட்டவிழ்க்கப்பட்டது. ஆமாம், கட்டவிழ்க்கப்பட்டது. தேசமே வெற்றி தலைகுனிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம். அது எங்களுடைய இருதயங்களை மிகவும் பாதித்தது. ஏன்னா கேட்பாரற்று போன ஒரு கிறிஸ்துவ ஜனமாக அந்த கிறிஸ்துவர்கள் காணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரு இது மாதிரி ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்கும்போது சாரி, தவறு நடந்துச்சு, மன்னிச்சுக்கோன்னு சொல்லிடலாம். ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற வலி வேதனைகளை யார் அவங்களுக்கு போய் துணை நிற்பது, யார் சப்போர்ட் பண்ணுவது? யாருமே கேட்க மாட்டார்கள் என்று இருப்பதால் தானே இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. இவரை போல இன்னும் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து விடலாம் என்பதற்காக இதை தடுத்து நிறுத்த வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவியாவது செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல தான் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது எங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தின்படி கிறிஸ்துவ உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கும். அந்த இயக்கத்தினுடைய அன்னைக்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இப்படி கிறிஸ்துவர்களுக்கு பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு போய் நம்ம உதவி செய்யணும், கூட நிற்கணும். அவளுக்கான சட்ட உதவிகள் மற்றும் பொருளாதார உதவிகள், மற்றபடி உலக பாரியமா அரசியல் அச்சுறுத்தல், இன்னும் காவல்துறை அச்சுறுத்தல் போன்ற காரியத்துல எல்லாம் இன்னைக்கு என்ன பெரும்பாலும் திருச்சபை தலைவர்கள் எல்லாருமே ஆலோசனை சொல்லுவாங்க. எந்த விதத்துல ஆலோசனை சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு பிரிச்சுல ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையோட முடித்து விடுவாங்க. ஆனா அதுக்கு அடுத்த பிறகு அவருடைய பிரச்சனைகளை போய் யாரும் தாங்கி பிடிப்பதில்லை. அப்ப அவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, சட்ட மூலமாக, அரசியல் அச்சுறுத்தல் மூலமாக, காவல்துறை அச்சுறுத்தல் மூலமாக அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். இதுல அநேகர் ஊழியத்தை கூட விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலையில இருந்தார். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2000களிலே மதமாற்ற தடை சட்டம் வருகிறது. மதமாற்ற தடை சட்டம் வரும்போது தமிழ்நாட்டில் போடப்படும் போது ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்படும் போது அநேக போதகர்கள் திருச்சபையில ஞானஸ்தானம் கொடுப்பதை நிறுத்திட்டாங்க. ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, சரியாக சொல்லணும்னா மோர் தென் 7,000 சொல்லுவோம், 7,000 to 9,000 பீப்புளுக்கு வெறும் திருச்சபையில் போய் ஞானஸ்தானம் கொடுப்பதே நான் பணியாக வைத்திருந்தேன். அப்போ அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் என்று மாறி தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறவங்க, கேரளா, இந்த பக்கம் கர்நாடகா, ஆந்திரா பகுதியில் இருக்கிற திருச்சபைகளுக்கு கூட போய் பாதுகாப்பாக நின்று இந்த ஞானஸ்தானம் கொடுக்கிற அந்த காரியங்களில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அப்போ அவங்களுக்கு பாஸ்டர்களுக்கு அது உதவியாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு போய் உதவி செய்வதற்கு அப்போ யாரும் இல்லை. அவங்க நிறைய திருச்சபைகள் எனக்கு தெரியும், எத்தனையோ பெண்டிகாஸ்டல் திருச்சபைகளில், சிபிஎம் போன்ற திருச்சபைகளில், அநேக வழிபாட்டு தலங்கள் சொல்லக்கூடிய எனக்கு தெரிந்து சிஎஸ்ஐ தவிர்த்து அநேக திருச்சபைகளில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோம். அநேக ஞானஸ்தானத்தை தவிர்த்து இருந்த காலத்தில் தைரியமாக அந்த மதமாற்ற தடை சட்டத்துக்காக ஒரு இயக்கம் கண்டு அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் பல போராட்டங்களை ஏறெடுத்தது. அதில் அந்த எதிர்ப்பு குழுவையும் நாங்கள் தான் உருவாக்கி, நானும் அருமையான மறைந்த பேராயர் எஸ்ராஸ் அவர்களின் மூலமாக
பல அரசியல் தலைவர்களை சந்தித்து ஒரு எதிர்ப்பு குழுவை உருவாக்கவும் இந்த அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் துணை நின்றது. அந்த நேரத்துல நீங்க ஞானஸ்நானம் கொடுத்த போது உங்களுக்கு ஏதாவது நீங்க பர்சனலா போராட்டங்களை சந்திச்சீங்களான்னு? நிறைய காரியங்கள் அப்போ வந்து அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்து ஞானஸ்தானம் கொடுத்தால் அவர்களை கைது செய்வோம், அவர்களை வழக்கு போடுவோம் என்றுலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பரவாயில்ல போடுங்க, எம்எல்ஏ போடுங்கன்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து நான் ஞானஸ்தானம் கொடுப்பதை காவல்துறை போட்டோ எடுப்பாங்க, ஞானஸ்தானம் கொடுப்பதை அச்சுறுத்துவாங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் நீங்கள் பண்ணுங்க, நான் அதை வந்து கோர்ட்டில் சந்திக்கிறேன், எங்கே சந்திக்கிறேன்னு தைரியமாக இருந்தேன். அப்போ அநேக திருச்சபையில வந்து அநேக காவல் நிலையங்களை அழைத்து எங்களை விசாரித்திருக்கிறாங்க. அநேக இடங்களிலே வந்து அவங்களுக்கு வழக்கு போடுவதற்கு அதில் பெரிய முகாந்திரம் கிடைக்கல. அப்படின்னும் போது அவங்க சும்மா எங்களை மிரட்டிட்டு அனுப்பிச்சிடுவாங்க, அதோட நின்றது. பொதுவாக நிறைய ஒரு தனிப்பட்ட முறையில் 2 பேருக்கு கொடுத்ததுக்காக ஒரு வழக்கு போடப்பட்டது. ஆனால் அதில் ஆரம்ப காலத்தில் அவங்க எஃப்ஐஆர் போடும் போதே அது முடியலைன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அப்படியே ஆமாம், அதே அநேக நேரத்தில் அந்த ஆட்சியாளருக்கு மேலே பயங்கர கோபம் இருந்தது. யாருமே கொடுக்காத சூழ்நிலையில் தினந்தோறும் நிறைய பேருக்கு கொடுத்து தினமும் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொடுக்கல, அன்னைக்கு எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க பாஸ்டர்ஸ். எங்கள் சர்ச்சில் ஒரு 10 பேருக்கு அங்கே கொடுக்க முடியுமா, காலையில் கொடுத்துருக்கோம், இரவுல கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் டிராவல் பண்ணி நிறைய திருச்சபையில் கொடுத்தோம். அப்போ அதுல இருந்து தான் அந்த அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த ஊழிய வாஞ்சை கூட அதிகமாக வந்தது. இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்க வருகிறாங்க, இவங்களுக்கே இங்கே சுதந்திரம் இல்லை, சுதந்திரமான தமிழ்நாட்டில் நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு வந்து சுதந்திரமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியலன்றது கூட ஒரு கடும் கோபம் வந்து தான் அப்போ ஜெயலலிதா ஆட்சிக்கு விரோதமாக பயங்கரமாக போராடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட வந்தது எங்களுக்கு. ஆனாலும் உங்களுக்கு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக எடுத்தாங்க. அவங்க எப்படியும் என்னை கைது செய்யணும்னு முயற்சி பண்ணாங்க, பல முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்களே நான் வந்து தவறாக பேசினேன் என்று வழக்கு போட முயற்சி பண்ணாங்க. உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா எனக்கு பயங்கர அச்சுறுத்தல் இருந்தது. எந்த தனிப்பட்ட வழக்குகள் இல்லை, எந்த ஒரு வழக்கும் இல்லாதால என்னை வேறொரு பிரிவில் பிடிச்சு என்னை வைக்கிறதுக்கு அவங்களால முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் என்னோட இருந்தார், துணையாக இருந்தார். அநேக காரியங்கள் எனக்கு தேவன் துணை நின்று ஆலோசனை சொன்னதாலே நான் தைரியமாக அதெல்லாம் எதிர்கொண்டேன். அப்போது தானியேலை போல தைரியமாக இருந்தேன், எனக்கு பயம் இல்லாத இருந்தேன். இந்த இயக்கம் வந்து எப்போது அன்னை கட்சியாக மாறினது? அது 2016 ஆண்டு திமுகவில் அநேக வருஷங்கள் நாங்கள் இருந்தோம். திமுக இருக்கும்போது அநேக பிரச்சனைகளுக்கு நாங்கள் போய் போராடி இருக்கிறோம். அநேக திருச்சபை பிரச்சனைகள், ஊழியக்காரனுடைய பிரச்சனைகள், அவர்கள் ஊழியக்காரனுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் அவர்களால் பயன்படுத்த முடியல. ஆனால் ப்ராக்டிக்கலான போய் பார்க்கும்போது, வெளியே போகும்போது இந்துத்துவவாதிகளாக, மத தீவிரவாதிகளால், ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள், இந்து முன்னணி போன்ற இயக்கங்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். அந்த மிகப்பெரிய பிரச்சனையில் ஆட்சியாளர்கள் வந்து முழுமையாக கிறிஸ்துவர்களுக்கு கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்திலே அவர்கள் பிஜேபியோடு தான் அவர் கூட்டணியில் இருந்தாங்க, திமுக இருந்தாங்க. அப்போ அவங்களால வந்து அந்த நேரத்தில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து முழுமையாக எந்த பாதுகாப்பு பெரிய அவங்களால கொடுக்க முடியல. இதெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் புரிந்தது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் எழுதும்போது எழுதினார், அரசியல் அதிகாரம் ஒன்று தான் எல்லா விதமான பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கிற திறவுகோள் எழுதியிருந்தார். அப்போ நமக்கு அரசியல் அதிகாரம் இல்லாவிட்டால் நம்மால் போய் எங்கேயுமே போய் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. அப்போ கிறிஸ்தவர்களுடைய அரசியல் அதிகாரம் தேவை. ஏன்னா அவர்களை வந்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்தில் போய் பேசக்கூடிய கிறிஸ்துவ தலைவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உருவாகல, என்ன காரணம்னு பார்க்கும்போது நம்ம அடித்தளமாய் நாம் கிறிஸ்தவர்களுக்கு அரசியலை கற்றுத்தரவில்லை. நம்ம திருச்சபையில் நம்ம திருச்சபையில் போதிக்கும் போது வெறும் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் தான் அதிகமாக போதிச்சோம். தெரியல நமக்கு அரசியல் தேவை, அரசியலை பின்பற்றணும்னு நமக்கு சொல்லித்தரல. ஏனென்றால் நமக்கு பெரிய அரசியல் தலைவர்களை யாரும் இங்கே பின்பற்றி எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் அநேக நாட்கள் இதற்காக ஜெபித்திருக்கிறேன். நம்ம இயக்கமாக இருந்து போராடுறோம், இயக்கமாக இந்த காரியங்களை செய்கிறோம், ஏன் அரசியல் அதிகாரம் பெறக்கூடாது? பல கட்சிகளை பார்க்குறோம், ஒன்றுமில்லாத கட்சிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் வாக்கு சதவீதம் உள்ளவர்கள்லாம் வந்து ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர்கள் வந்து ஒரு 2-3 எம்எல்ஏக்களை உள்ளே வைத்திருக்காங்க, தனக்கு தேவையானதை சாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ தலைவர்கள் வந்து ஒரு நாளும் வந்து போய் அந்த மாதிரி கட்சியோ எதுவுமே ஆரம்பிக்கவில்லை. ஆனால் அந்த பெரிய பெரிய
பிஷப்ஸ் வந்து போய் அந்த தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் அவர்களை அணுகும், இவர்களும் அவர்கள் போய் நிற்பாங்க, ஏதாவது ஒரு கோரிக்கையை சொல்லுவாங்க, அவங்க செய்து தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போய் அவர்களை அணுகி இவர்கள் வாங்க மாட்டாங்க, முடியாது. அவங்க அணுகக்கூடிய நிலையில இல்லை. ஏன்னா இவங்க அந்த பவர்ல இல்லை. ஏன்னா தேவைப்படும் போதுதான் இவர்களை தேடி வருவார்கள். இவர்கள் தேடி போகும்போது அங்கே சரியான மரியாதை இருக்காது, சரியான காரியங்களை செய்யப்படவில்லை. எத்தனையோ வாக்குறுதிகள் தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுத்ததை கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் செய்யவே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து தனியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது என்பதற்காக உதாரணங்களை நான் முதலாவது ஃபர்ஸ்ட் தேடினேன். வரலாற்றை தேடி பார்க்கும்போது எனக்கு இஸ்ரேல் தேசம் என்ற அந்த இஸ்ரேல் தேசம் வந்து எனக்கு அதிகமாக என்னுடைய காரியங்களில் பட்டது. ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த யூத மக்களுக்கு தருவேன்னு வாக்கு பண்ணார். ஆனால் யூத மக்கள் அதுக்காக சும்மா இல்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே வந்து ஜியோனிசம்ன்ற ஒரு கட்சியை தொடங்கினார்கள். ஒரே ஒரு மனிதன், அதுவும் அந்த நாட்டில் தொடங்கலை, அவன் போய் சுவிட்சர்லாந்துலே ஒரு சீட்டு விளையாடுகிற ஒரு கிளப்ல போய் ஒருத்தட்டு போய் பேசுறான். எனக்கு வந்து ஆண்டவர் என்னோட பேசினா நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன், நீ என் கூட வா. அவன் மற்றவனை சேர்த்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து ஜியோனிசம் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார்கள். அந்த கட்சி வந்து முன்பாக பல வங்கிகளை தொடங்குகிறது, மக்களிடத்துல பணம் வாங்குறாங்க. அவர்கள் தங்களுடைய மக்களை வந்து அங்க அந்த ஒட்டமான் துலுக்கர்களிடத்திலிருந்து நிலங்களை பெறுறாங்க, அங்க வீடுகளை அமைக்கிறாங்க, மக்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவர்கள் ஒரு கொடியை வரைகிறார்கள், ஒரு நேஷனல் ஆந்தம், ஒரு பாட்டை எழுதுகிறார்கள், அதை பாடுகிறார்கள், அந்த கொடியை வைக்கிறாங்க, அதுல சண்டை போட்டு அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுறாங்க. அப்பொழுதுதான் அந்த தேசத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போ ஒரு தேசத்தை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு அரசியல் கட்சி என்பது ஆணித்தனமானது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரேல் தேசத்தையே தேவன் வந்து ஒரு ஜியோனிசம் என்ற ஒரு கட்சியின் மூலமாகத்தான் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறார். ஆலியான்னு சொல்லி அவங்க அந்த நாடு திரும்புதல்ங்கிற ஒரு ப்ராஜெக்டையே கொண்டு ஆமா, அது வந்து அந்த வீடுகளை எல்லாம் கட்டி அவர்கள் குடியேற்றுகிறார். அதுல அந்த வரலாற்றை இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமாய் போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்கள் நாடுகளை பெறுவதற்காக 2ஆம் உலகப் போரிலே, முதலாம் உலகப் போரிலே அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கு அணுகுண்டை செய்து தருகிறார்கள். லிட்டில் பாய் என்றும் பேட்மேன் என்று சொல்ல 2 அணுகுண்டுகளை யூதர்கள் தான் செய்து தராங்க. செய்து தந்து அவர்கள் போட்ட பிறகு அந்த நாடு இங்கிலாந்து தேசம் இவர்களுக்கு அந்த நாடு தரல. கேட்கும் போது அவர்கள் வந்து நீங்க உங்களுக்கு நாடு தானே, தனி நாடு தானே வேணும், ஆப்பிரிக்காவிலே ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்தை தருகிறார், நீ அங்க போய் குடியேறிக்கொள் என்று சொன்னான். ஆனால் யூதர்கள் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் தன் சொந்த நாடு இஸ்ரேல் தேசம் தான் எங்களுக்கு வேண்டும், பாலஸ்தீனியாவை தான் நாங்கள் போவோம் என்று போராடி மறுபடியும் அவர்கள் போராட்ட களத்திலே நின்று அரசியல் கட்சி தொடங்கி தான் அதை எடுக்கிறாங்க. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் கூட மனுஷனுடைய அங்க காரியங்கள் இருக்கணும். அப்ப இருந்தால்தான் அவளால் பெற முடியும் என்பதெல்லாம் நான் அந்த பிப்ளிக்கல் ஆகும் ஆண்டவருடைய திட்டத்தின் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஊழியக்காரனை தேவன் அழைத்து அவர்களுக்கு வந்து இந்த தேசத்தை தருவேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு அந்த நாட்டை கொடுத்திருக்கிறார். இப்பயே கூட ஒரு 3-4 நாள் என்னால் சொல்ல முடியும். அப்ப அந்த காரியத்தை எனக்கு அந்த நாளில் வெளிப்படுத்தினான். நீ அரசியல் கட்சி தொடங்கித்தான் இதை செய்ய வேண்டும். அன்னைக்கு நான் அதை சொல்லும் போது இங்க இங்க இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய சுயாட்சி, தன்னுடைய சுயாதீனம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களை வந்து அவங்க ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வட்டத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு தாண்டி பேச அவங்களுக்கு தைரியம் இல்லை, அவர்கள் பார்க்கல. அவங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது பயப்படாதுன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா இவங்க எல்லாத்துக்கும் பயந்துட்டு தான் இருப்பாங்க. போராட்ட குணம் வேணும்னு பேசுவாங்க, ஆனா இவங்க போராட மாட்டாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, இவங்க எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அப்ப காரியங்கள் எல்லாம் என்னன்னா இவங்க மற்றவர்களுக்கு சொல்லுவது நல்லா லகுவாக அருமையா சொல்லுவாங்களே தவிர இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்கள் செய்கிற ஆனால் இவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு அரசியலுக்கு கிறிஸ்தவ போகக்கூடாது சொல்லுவாங்க. எல்லா திருச்சபையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவ இளைஞர்கள் தான் மற்ற எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் கட்சி தொடங்காததால, இவர்கள் கட்சியை சரியா வழி நடத்தாதால மற்ற கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் எல்லா கட்சியிலும் இருக்கிறான். ஆனா இவர்களுக்கு வந்து கிறிஸ்தவ கட்சினா இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவர்களுக்கு அந்த ஆளுமை அந்த காரியங்கள் இன்னும் சரியா தெரியாதால நாங்கள் தொடங்கினோம், தைரியமாக தொடங்கினோம். ஒரு சிலரை வைத்து தொடங்கினோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கினோம். தேவன் எங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வழிகாட்டலை கொடுத்தார், நீங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம். ஆனா நாங்கள் சொல்லி தேவன் சொன்ன திட்டத்தின்படி நடக்கிறோம். ஆனால் தலைவர்களோ யாருமே எங்களுக்கு வந்து இதை அதை கூட ஒரு ஊழியமா தான் எடுத்து நாங்கள் செய்யறோம், இந்த தேசத்தை சுதந்திரிக்க. ஏன்னா இவங்களால பாத்தீங்கன்னா
ஒரு 10 வருடங்களுக்கு, எனக்கு 15 வருடங்களுக்கு முன்பாக இந்த பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இங்கே தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வால் போஸ்டர்ஸ், பெரிய பெரிய போஸ்டர்ஸ், இயர்லி காலண்டர் மேலே என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்தியா கிறிஸ்துவ நாடாகவும் ஜெபம் பண்ணுங்கள், இந்தியாவை கிறிஸ்துவ நாடாக்குவோம் ஜெபம் பண்ணுங்கள் எழுதி ஒட்டியிருப்பாங்க. இந்தியா இயேசுக்கேன்னு. இப்போ நான் 10 வருஷமா பார்க்குறேன், ஒருத்தனை என்னை தவிர வேற யாரும் அடிக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க இந்தியா இயேசுக்குன்னு சொன்னால் எங்கே கைது பண்ணி உள்ளே போட்டுருவான்னு அந்த பயம். அந்த இவங்களே பாருங்க, அப்படியே பயப்படாதுன்னு பிரசங்கம் பண்ணி பேசுறவர்கள் தங்களுடைய திட்டங்களே மாத்திக்கிறாங்க. மாத்திக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியம் நிற்பான். செத்தாலும் சாகுறேன்னு அன்னைக்கு எஸ்தர் சொன்னார்னு பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்கும். இவன் செத்தாலும் சாகுறேன்னு நான் பிஜேபி எதுக்கு சொல்லவே மாட்டா. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து பிராக்டிக்கலா இல்லை. அப்படி பிராக்டிக்கலா இளைஞர்களையும் பிராக்டிக்கலா கிறிஸ்தவர்களையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கினோம். ஏன்னா இது எங்களுடைய நோக்கம். என்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய், அது வேத புஸ்தகத்தோட போன ஒருத்தர், சாதாரண கிறிஸ்தவம் போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எல்லா கட்சியிலும் கிறிஸ்தவம் இல்லையா, அவன் நிறைய பேர் இருக்காங்களே, கிறிஸ்துவ தலைவர்லாம் இருக்காங்களே, இவெல்லாம் கிறிஸ்தவன் இல்லை. அவன்லாம் கிறிஸ்தவம் இல்லை, பேர்ல வச்சிருப்பான். பேர்ல வந்து ஏதாவது ஒரு பேரை வச்சிருப்பான். அவன் ஜோசப்னு பேர் வச்சிருப்பான், எதுனா வச்சிருப்பான். இன்னைக்கு எரிதராஜன் கூட பேரை வச்சிருப்பாரு. ஆனால் அவர் கிறிஸ்தவரா என்றால் இல்லை. அவர் வந்து திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கிறார். அவர் அந்த திமுக கட்சி சொல்வதை தான் கேட்பார், அந்த தலைவர் சொல்வதுதான் கேட்பாரு. வேத புஸ்தகம் சொல்றது கேட்க மாட்டாரு. அது ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவன் கிறிஸ்துவ அரசியல், கிறிஸ்துவருக்கு உள்ளா இருந்து கிறிஸ்துவர்களுக்கான காரியங்களை அவன் செய்வான், தைரியமா செய்வான்னா, அவன் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். என்னுடைய தரிசனம் என்னன்னா, என்னைக்கு ஒருத்தன் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல டேபிள்ல வச்சுட்டு ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு தான் ஜெபம் பண்றானோ, அன்னைக்கு இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாறும். இவங்களால யாரும் தடுக்க முடியாது. என்னன்னா கிறிஸ்துவ நாடாக மாறும்னு சொல்றது இவங்களுக்கு வந்து அச்சம். இன்னைக்கு பயம். ஏன்னா பேசுற வாயில பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, எது சொல்லுவாங்க, பெரிய போது பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மகிட்ட மைக்கு கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது பேச மேடைக்கு நான் போனோம்னாவே என்ன சொல்லுவாங்க, ஐயா அவரை பற்றி பேசிடாதீங்க, இவரை பற்றி பேசுவாங்க, எதை பற்றியுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு நான் எதுக்கு தேவைன்றது தான் பெரிய பல மேடைகளுக்கே போகிறது இல்லை நான். ஆனா ஜெபிக்கும் போது தேசத்துல எஸ்தர் ராஜாத்திகள் எழும்பணும், தானியல்கள் எழும்பணும் அப்படின்னு தான் ஜெபிக்கிறோம். நெகேமியாக்கள் எழும்பணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே அரசியலிலே அதிகாரம் பெற்றவர்கள் தான். நம்ம ஜெபிக்கிற எல்லாருமே. எஸ்தர் வந்து மகாராணியாவே இருந்தாங்க. நெகேமியா அவர் பானபாத்திரக்காரனா இருந்தாரு. தானியேல் ராஜாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தாரு. ஸோ அவங்கெல்லாம் நேரடியான அரசியலில் இருந்தவங்க. தாவீது ராஜாவாகவே இருந்தார். ஆனாலும் ஏன் நமக்கு அந்த நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல அரசியல்னாலே ஒரு பயமோ ஒரு தயக்கமோ, ஏன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இவ்வளவு நாளா நீங்க கடந்து வந்த பாதையில அது உங்களுக்கு மன சோர்வை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா? அநேக நேரம் நான் பார்க்கும்போது எனக்கு நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து பிரசங்கிக்கப்படாத நெகேமியான்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகத்துல வந்து எழுதும்போது நான் என்ன என் வாழ்க்கையில அனுபவிச்சேனோ அதைத்தான் அப்படியே எழுதியிருப்பேன். அந்த பொருளாதார உதவிகள் செய்யுங்க, பணம் கொடுங்கன்னு கூட எதுவுமே கேட்கறதில்லை. ஏன் கேட்கலன்னா இவங்களுக்கு புரியவே புரியாது. இவங்க எதுக்காக கேட்குறாங்க, எதற்காக செய்யணும்னு எங்களுக்கு புரிந்தவர்கள், எங்களை நன்றாக உணர்ந்தவர்கள், இந்த காரியத்துக்காக இவங்க போகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்புவாங்க, கொடுப்பாங்க. அதை நாங்கள் பொது தளத்தில் கூட கேட்க மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற திருச்சபை எப்படி கற்றுக் கொடுத்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணணும், ஊழியம் நடத்தணும், கூட்டு நடத்தணுன்றது மட்டும்தான் ஊழியமாக கற்றுக் கொடுத்துட்டாங்களே தவிர மற்ற காரியங்களை வந்து இவங்க ஒரு நாளும் ஊழியமாக பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படி இருந்தால் அமெரிக்க தேசத்திலே கிறிஸ்துவ நியம் அங்கே வந்து ஜனாதிபதியாக வருகிறான். வேதத்தில் இல்லை நீங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா அங்க இருக்கிற 17 கிறிஸ்துவ நாடுகளில் கிறிஸ்துவ தலைவர் தான் வராங்க. அப்ப அவங்களும் வந்திருக்க கூடாது. ஆமா, ஐயோ வேதப்படி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அங்க ஆளுங்கட்சியும் கிறிஸ்துவ கட்சி தான், எதிர்கட்சியும் கிறிஸ்துவ கட்சி தான். அப்ப அங்க இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இதே வேத புஸ்தகத்தை தானே வச்சிருக்கான். அப்போ வேதம் வந்து அரசியல் வந்து வேதத்துக்கு எதிரானது அல்ல. அரசியல் வந்து வேத இவங்க அது அந்த இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா, நெகேமியாவை பற்றி சொல்லும்போது மற்றபடி சொல்லும்போது நெகேமியா சொல்லுகிறான், இதை நான் நிறைய இடத்துல சொல்லும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாமுவேல் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு விரோதமாக பேசுகிறாரு அப்படின்னு. நெகேமியாவை அந்த ராத்திரியில சன்பல்லாத்து தொபியா ஆள் அமைச்சிட்டான், வா உன்னை கொலை செய்திருவான், வா ஓடி போய் தேவாலயம் இருக்குது அதை திறந்து உள்ளே போய் பூட்டி கொள்ளலாம்னு சொல்றான். அவன் நெகேமியா சொல்றான், என்னை போல தேவ மனிதன் போய் ஒழிஞ்சிக்குவானா, வரட்டும் பார்த்துக்கிறேன்னு வெளியே நிற்கிறான். ஒருவனும் வரவில்லை. அப்போ இவங்கெல்லாம் என்னென்னா, இப்போ இப்படி ஒரு பிரச்சனைனா இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணலான்னு போய் சர்ச்சை பூட்டிக்குவாங்க. இப்படித்தான் இவங்க பிரச்சனை எதிர்கொள்ள நெகேமியா போல தைரியமாக வெளியே நின்று வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்கிறதே இல்லை, வாங்கப்பா போகலான்னு சொல்கிறதே இல்லை.
ஆனா இவளுடைய புரிதலை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஜெபத்தால் எல்லாமே மாறிடும் சொல்றாங்க. நான் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. மாறும், கண்டிப்பா ஜெபத்தால தான் மாறும். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி, அதுதான் இது மாறு. இங்க வந்து நீ வந்து ஒரு ஆள் செயல்படுகிறான்னா அவனுக்கு வந்து நீ உதவி செய்து அவன் பின்னால நின்னா கிரியை நடக்கும் அங்க. அதை இவங்க சொல்லவே மாட்டாங்க. இவங்களுடைய தேர்தல் வருகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இவங்க போடுற அந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு சுவாதீனம் உள்ள நல்ல மனுஷன் அதை படிச்சு பார்த்தோன்னா அவனுக்கு சிரிப்பு தான் வரும். என்ன எழுதியிருக்குன்னா, முதல்ல நல்ல அரசியல் கட்சி தேர்தலில் ஜெயிக்க ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. இருக்கிறது 2 கட்சிங்க. ஒன்று திமுக, அண்ணா திமுக தான் ஜெயிக்க போறான். ஒன்று அவன் ஜெயிப்பான், இல்லாட்டா இவன் ஜெயிப்பான். இதுதான் இவன் அண்ணா திமுக காரன் திமுக காரன்னு திருடன் சொல்லிட்டு இருக்கான். திமுக காரன் அண்ணா திமுக காரன்னு திருடன்றான். அவன் 10,000 கோடி அடிச்சுட்டா, இவன் 10,000. இந்த ரெண்டுத்துல யார் நல்ல கட்சி? ஆண்டவர் ஏன் குழப்புற? ஆண்டவரே டென்ஷன் ஆயிடுவாரு. இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் வரப்போறான். என்ன போய் நீ நல்லவனை கொண்டு வரனா அவர் கொண்டு வரவன் நல்லவன்றியா? என்னைக்காவது ஒரு நாள் கிறிஸ்தவ கட்சி ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணிருக்கியா? என்னைக்காவது நல்ல கிறிஸ்தவ அரசியலுக்கு வரணும்னு ஜெபம் பண்ணிருக்கியா? இதெல்லாம் இவங்க ஜெப குறிப்பிலே இருக்காது. நான் பலமுறை எழுதிட்டேன் உங்களுக்கெல்லாம். ஒரு நாளாவது போடுப்பா, நீ செய்ய வேணாம், அவன் யாராவது ஜெயிப்பிட்டான், கர்த்தர் எழுப்பட்டும் நல்லவனை. இவளுக்கு அரசியலும் புரியவில்லை, வேத புஸ்தகம் சரியா புரியல. அப்போ உண்மையான அரசியல் எப்பொழுது வரும்? உண்மையான ஒரு சாக்கடையில இறங்கி யார் கிளீன் பண்ண முடியும்? நல்லவன் தான் கிளீன் பண்ண முடியும். அப்ப நல்லவன்லாம் திருச்சபையில் இருக்கிறோம், நல்லவன்லாம் இங்க இருக்கிறோம் சொல்லிட்டு சாக்கடை அழுக்கா இருக்கிறது நான் சொல்லி இருக்கக்கூடாது. நல்லவன் போனாதான் அங்க கிளியர் ஆகும். அப்ப நல்லவன் போய் சுத்தம் செய்கிறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இனியே வரமாட்டேன் நல்லவன். அப்ப அநீதியை கண்டு எதிர்த்து போராடுறதே ஒரு அது வந்து தவறானது, அது அநீதியானதுன்னு சொல்றான். அப்ப அநீதியா இருக்கும்போது நீங்க எதிர்த்து போராடணுமே. ஏன்னா நமக்கு பழைய நம்முடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, நம்முடைய மிஷனரிமார்கள் எல்லாருமே சமூக நீதிக்காக போராடி இருக்கிறாங்க. வில்லியம் கேரி ஐயா சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல், இது இத்தனைக்கும் இந்து சமுதாயத்தில் உள்ள பெண்கள் தான் அதனால பாதிக்கப்பட்டாங்க, அவங்க கொல்லப்பட்டாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு பல மனைவிகள், அந்த மனிதன் இறந்த போது எல்லா மனைவிகளையும் ஒன்றாக சேர்த்து அவங்க எரித்த போது அதனால அவர் அதை தாங்க முடியாம அதற்காக நிறைய போராட்டங்களை அவர் எடுத்தார். அதன் நிமித்தமாக தான் அந்த உடன்கட்டை ஏறுதல் நிறுத்தப்பட்டது. இப்படி நம்ம தமிழ்நாட்டிலையும் அநேக உதாரணங்கள் இருக்கு. அப்ப இந்த மிஷனரிமார்களுடைய வளர்ப்புல வந்தவங்க தானே நம்ம. ஆமா, இவங்க என்னன்னா இவங்க போராட்ட குணத்தையே இவங்க வந்து தவறா சித்தரிக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேலாடை கழகம் சொல்லிட்டு சார் தோல்சீலை போராட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை வந்து முதலாவது ஒரு மிஷினரியும் அவர் மனைவியை தான் தொடங்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு கழகம்னே எழுதுறான். அது எழுதும்போது அது கழகம். ஏன்னா அவங்க போய் போராட இடத்துலலாம் கலவரம் வெடிக்குது, அநேகர் வந்து கைது செய்யப்படுகிறாங்க. ஆமாம், அவங்க வந்து அநேகர் சிறைச்சாலைக்கு போகிறாங்க. இந்த மிஷினரி மட்டும்தான் மீட் ஐயர்னு சொல்லுவாங்க. அவர் சார்லஸ் மீட்னு நினைக்கிறேன், சார்லஸ் மீட் ஐயர். அவர் தான் தன் மனைவியோடு சேர்ந்து போராடுறாரு. ரெனியல் என்ற இடத்துல தான் முதல் போராட்டத்தை தொடங்குறாரு. அந்த ரெனியல் என்ற இடத்துல அந்த திருவாரூர் மகாராஜாவுக்கு விரோதமாக அவர் போராடுறாரு. அவங்க தன்னுடைய சொந்த மனைவியை வைத்துக்கொண்டு அவங்க அந்த குப்பாயம் என்ற மேலாடையை இவங்களே தச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சர்ச்சுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதனால் அநேகர் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்துவத்தை அவர்கள் வந்து கிறிஸ்துவ பெண்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கீழ்ஜாதி பெண்கள் எல்லாம் குப்பையம் அணிவதற்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அதை போய் கோர்ட்டில் போய் போராடி அவர்கள் அதை வாங்கினார்கள். அதற்காக போராட்ட களத்தில் வந்து நின்னாங்க, தெருவில் நின்று போராடினாங்க. அப்போ ஒரு மிஷினரி வெளிநாட்டில இருந்து வருவான், இந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் அசிங்கப்படுறாங்க, பாதிக்கப்படுகிறாங்க, தெருவில் இறங்கி சண்டை போட்டிருக்கான். தெருவில் இறங்கி சண்டை போட்டு தான் இதை வாங்கி தரான். டோனாவூர் கட்டுவதற்காக மிகப்பெரிய பிரயாசப்பட்ட அந்த மிஷினரி அவங்க தன்னுடைய வாழ்நாட்களில் போய் குழந்தைகளை தெருவில் போய் அனாதையாக விடப்பட்ட குழந்தைகளை காசு கொடுத்து வாங்குறாங்க. காசு கொடுத்து வாங்குறாங்க. டோனாவூர் ஸ்கூல்ல வச்சு படிக்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய, யாருக்குமே பயப்படாத ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியா இருந்த ஒரு மனிதனை மிஷினரி போய் சந்தித்து மனமாற்றத்துக்கு கொண்டு வராங்க. ஆமா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். இவங்கெல்லாம் போய் பேச மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவம் அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவம் இல்லை. அன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவன் முதலாவது ஒருவனை சந்தித்தால் அவனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தா, அவனுடைய சமூக பிரச்சனை, அவனுடைய பசி, அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் இயேசு நல்லவர் சொன்னான். இன்னைக்கு நீ எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பசியாரு ஏழையாரு ஏதாவது இயேசு நல்லவர்
காசை கொடுன்னு கேட்கிறான். இதுதான் பிரச்சனை. மிஷினர்கள் தங்கள் காசுகளை கொடுத்து அவர்களுக்கு அவள் பசிகளை போக்கி, அவள் வலிகளை போக்கி, அவன் சமுதாய அந்தஸ்துல அவனுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாற்றுவதற்கு போராடின பிறகுதான் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னாங்க. இப்ப அன்னைக்கு இருந்த கிறிஸ்துவம் வளர்ந்தது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவம் வளராததுக்கும் இதுதான் காரணம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க இது கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. கமர்ஷியல் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு சோசியல் ஒர்க்கை டோட்டலா இவங்க எல்லாரும் விட்டுட்டு ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் சோறு போடுறது, ஏதோ பிரச்சனை வந்தா அவங்களுக்கு போய் துணி கொடுக்கறது, அதையே இவங்க பெரிய ஊழியமாக போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஊழியர்களிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளாக காரியங்கள் ஏன் இப்படி தவறுதலா நடந்துக்குன்னா, முன்னுதாரணமாக அந்த காலத்துல இருந்த மிஷினரிகள்லாம் தான் என்ன சொன்னாங்க செய்தாங்கன்னு கூட பெரிய காரியமா வெளியே சொன்னதில்லை, விளம்பரப்படுத்தல. இன்னைக்கு ஊழியமே விளம்பரத்துக்குலாம் போயிடுச்சு. இதெல்லாம் காரணம் தான். இதெல்லாம் கூட இன்னைக்கு வருகிற இளைஞர்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இளைஞர் சமுதாயம் பார்க்க, நான் ஒரு யூடியூப்ல ஒரு ஆள் பார்த்தேன். அவர் அந்த பல பல ரொம்ப சமுதாயத்துல மிக மோசமான இருக்கிற சின்ன சின்ன கடைகள் வைத்து தெருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு விலை வந்த பொருட்களையும் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கிற மனுஷன் முகத்தையே காட்டல, அங்க பக்கத்துல வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, முகத்துல அதைதான் காமிக்கிறாங்க. ஆமா, அதை தான் காட்டுறாங்க. ஆனா அவர் யார் கொடுக்கிறாரு, எந்த ஸ்தாபனம்னு கீழே பேர் இல்லை. அப்ப அவன் தான் உண்மையான கிறிஸ்துவன், அவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. நம்மால் பெரும் 1 அடிக்கு போஸ்ட் அடிச்சு 100 பேருக்கு போஸ்ட் கொடுத்துட்டு உள்ள ஒரு ரூபாய்க்கு ஒரு சின்ன பொருளை வச்சு கொடுக்குறான். அவர்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் வந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவன் ஒரு மாய்மாலமா போய் ஒரு விளம்பர ஸ்தாபனமா போயிடுச்சு. அதனாலதான் இது வளராததுக்கும் இன்னைக்கு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன பயம் அப்படின்னா, எங்களை போன்ற ஆட்கள் இதெல்லாம் தோல் உறுத்தி காட்டுகிறோம், இதெல்லாம் நாங்கள் இன்னும் வேகமாக பேசணுன்றது ஒரு பயம் இருக்கு இவங்களுக்கு. அதனால தான் பெரிய தலைவர்கள் எங்களோட நெருங்குவதற்கும் அரசியல் இருக்கா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற திருச்சபை என்பது இந்த பெரிய பெரிய ஆதிக்கங்கள் இருக்கிறதெல்லாம் அரசாங்க சொத்துக்களை எப்படி மக்களுக்கு தராமல் எப்படி அரசியல்வாதி திருடுவதை போல கிறிஸ்தவ ஸ்தாபன தலைவர்கள் மிஷினரிகள் சம்பாதித்து வைத்த கோடிக்கணக்கான பணத்தை இவங்க வித்து சாப்பிட்றாங்க. இது மிக அநீதியான ஒரு காரியம். இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு எப்படி எங்களை மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்க ஈஸியாக இதை தட்டி கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதில் கோடிக்கணக்கில் பணத்தை திருடி இவங்க போய் தேவையில்லாத திருட்டு கட்சிகளிடத்துல காசை கொடுத்து அரசியலில் போய் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் எங்கள் அரசியல் அது அல்ல. கிறிஸ்துவ அரசியல் என்பது மிகவும் தூய்மையானது, நேர்மையாக இருக்கணும். நேர்மையான அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. காமராஜ் போல, கக்கனை போன்ற ஆட்கள் எல்லாம் காமராஜ் தான் இறக்கும்போது வெறும் 120 ரூபாய் தன் பாக்கெட்ல வச்சு செத்து போறாரு. அப்ப அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிற இந்த நாட்டுல நம்ம ரொம்ப நேர்மையான ஒரு அரசியலை, கிறிஸ்துவ அரசியலை காட்டணும். அந்த அரசியலுக்காகத்தான் நாங்க போய் மற்றவர்கள் கால்களை பிடித்தோ மற்றவர்கிட்ட போய் நின்று போய் கெஞ்சி கேட்டு எதுவும் கேட்கறது இல்லை. நாம் எல்லாமே திருச்சபை ஜெபத்துல வைக்கிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேத புஸ்தகம் சொல்லுது. அப்ப அவர் ஒருவனை சித்தமாக்கினால் எதையும் செய்வாரு. அவரை சமீப காலத்துல நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், ஜெர்மன் தேசம், ஹிட்லர் ஜெர்மன் தேசத்தை உருவாக்கின அந்த ஹிட்லர் அவன் வாழ்ந்த நாட்களிலே கிறிஸ்துவனை முழுமையாக ஒழித்து போட்டான். கிறிஸ்துவம் இதுக்கு மேல வளராதுன்னு சொன்னான். வேத புஸ்தகத்தையும் தன் வீட்டு வாசல்ல போட்டு எரிச்சிட்டான். எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன், இதற்கப்புறம் கிறிஸ்துவம் என்பது இல்லை என்று சொல்லி போன ஹிட்லர் இருந்த அந்த ஜெர்மனி தேசம் அவன் இறந்து 100 வருடங்களோட முடியவில்லை. அதற்குள்ளாக புதிதாக வந்த கிறிஸ்தவர்கள், புதிதாக தோன்றின கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு எல்லாரும் ஆட்சியை பிடித்து அதே ஜெர்மனியில கிறிஸ்துவ ஆட்சியை உருவாக்கி இருக்கான்னா இவன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவனுக்கெல்லாம் அவ்வளவு வெறி இருந்தது. இந்த தேசத்தை ஹிட்லர் இப்படி பண்ணிட்டான், நம்ம முன்னோர்களை இப்படி பண்ணிட்டான், கிறிஸ்துவத்தை அழிச்சிட்டான் ஒழிச்சிட்டானோன்னே இருந்தது. ஆனால் தோமா 2000 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்தவரால இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற தலைவர்களுக்கு கூட அந்த வேதனை வலி புரியவில்லை. இப்போ அதுதான் எங்களுடைய பெரிய ஒரு காரியம். ஏன்னா பல நாடுகள், பல ஊர்கள், பல தலைவர்கள் எடுத்துக்காட்டா பேசும்போது பலர் இப்படி இருந்தாரு, சிறையில் இருந்தா வெளியே கிறிஸ்துவ நாடா மாத்திட்டாருன்னு பேசுறாங்களே தவிர செயல்பாட்டிலே இங்க யாரும் இறங்கல. அப்ப செயல்பாட்டிலே எங்களை போல அழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யல, எங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணல, எங்களை மக்களிடத்துல அறிமுகப்படுத்தல, அவங்க இது சரிதான் என்று சொல்லுவதற்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதுதான் இன்னைக்கு தவறான அரசியல்வாதிகளோடு இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஜெபம் கிறிஸ்துவ அரசியல் என்பது, சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் அரசியல் என்பது ஒரு தூய்மையான அரசியலும் நேர்மையான அரசியலும், எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சரியான வாழ்க்கையை கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல ஒரு முன்னுதாரணமான ஒரு காரியத்தை அரசியலும் நாம் செய்து காட்டணும். அதுதான் நம்மளுடைய சாட்சி. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சாட்சியா இருக்காங்கன்னா இல்லை.
அரசியலில் வந்து சாட்சியாக இருந்த பலர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர்னு ஒருத்தர் திருப்புரால் முதலமைச்சராக இருந்தார். 19 வருஷம், ஆமாம் 19-20 வருடம் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை. அவர் அந்த முதலமைச்சர் வீட்டை விட்டு அவர் வெளியே போகும்போது அவர் போவதற்கு கையில் 2 பெட்டி எடுத்து அவர் மனைவி நடந்து போறாங்க. ஒரு முதலமைச்சருக்கு அந்த ஊர்ல உள்ள ஒரு பக்கத்துல இருக்கிற சைக்கிள் ரிக்ஷாவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கட்சி அலுவலகத்துக்கு போய் தங்குறாங்க. 19 வருஷம். இங்க வந்து ஒரு எம்எல்ஏ என்றா ஒரு திமுக ஆட்சியில வந்து கொடுத்த ஒரு கிறிஸ்துவ தலைவர்களுக்கு கொடுத்த பதவியில் இருக்கிறவங்க வரும்போது சும்மா இருக்கா, இன்னைக்கு 1000 கோடி 100 கோடி சம்பாதிச்சலாம். ஆனா 19 வருடம் வாழ்ந்த ஒரு சராசரியான ஒரு உலக மனிதன், ஆமா, தனக்காக ஒரு சொந்த வீடு, ஒரு சொந்த கார் கூட வாங்காம நேர்மையா இருக்காங்க. அப்படிப்பட்ட நேர்மையாளர்களும் இந்த நாட்டுல இப்ப இருக்கிறாங்க, நம்ம கண் முன்னால் இருக்காங்க. அப்ப அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அரசியல் தூய்மையானது தான். அதை எடுக்கிறவன் தூய்மை இல்லாதவனாய் மாறி போகிறான், அதை செய்கிறவன் தூய்மை இல்லாத மாறி போறான். அப்ப கிறிஸ்தவன், நான் எப்பயுமே நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்து அவன் வந்து ஒரு திருடனே இருக்கட்டும், அவன் பிட் பாக்கெட்காரன் ஒரு திருச்சபைக்கு வருகிறான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டானா அந்த பாஸ்டர் சொல்லுவாரா இவருக்கு பணம் போய் தேவைப்பட்டால் இவர் போய் சந்தையில் போய் பிட் பாக்கெட் அடித்து வந்து வாழ்வார்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டான். கடைசி அவன் செத்தாலும் பசியாக இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டான், அந்த தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டான். அப்போ அவன் அப்படி இருக்கும்போது அரசியலில் வந்து அப்படி திருடுவானா? அரசியலில் வந்து அவன் தவறு செய்வானா? அப்போ செய்யாது இருக்கணும். அந்த விசுவாசத்தோடு கூடிய கிறிஸ்தவர்கள் வரும்போது தான் இந்த தேசம் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற ஆரம்பிக்கும். சிறுபான்மை மக்கள் நல கட்சி அப்படிங்கும்போது இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான பாதுகாப்புக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது எல்லா சிறுபான்மையினருடைய பாதுகாப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டதா? இது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா. ஏன்னா இதுல வந்து ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ மற்ற எல்லாருக்குமே வந்து தனித்தனி இயக்கங்கள் கட்சிகள் இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தான் எதுவுமே இல்லை, எந்த அரசியல் கட்சி இல்லை. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அரசியல் கட்சி கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொருவரை காப்பாற்ற ஒரு இயக்கங்கள் கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்காக முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்துக்களை பாதுகாக்க இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்து முன்னணி ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா RSS, அப்படி VSP, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுது. எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஆரம்பித்து தன்னுடைய மதங்களிலே தன்னுடைய வாழ்கிற மக்களை பாதுகாக்க ஒவ்வொரு இயக்கங்களாக வைத்திருக்கும் போது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் யாருமே இல்லை என்ற சூழ்நிலையை மாற்றுவதற்காக தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்ற கட்சியை நாங்கள் தொடங்கினோம். கிறிஸ்தவர்களுக்காகத்தான் இது எக்ஸ்க்ளூசிவா தொடங்கப்பட்டது, இது வேறு யாருக்காகவும் இல்லை. அதால ஆதி நாட்கள்ல எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ற பேர்ல கட்சி ஆரம்பிக்க முடிஞ்சது. அப்படி வச்சிருக்கிறவங்க கூட ஒன்று செயலற்று சும்மா தான் இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு கூட எங்களை போல நாங்கள் ஆக்டிவா இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு போனோன்னு கூட அவங்க நினைக்க மாட்டேன்றாங்க. இப்போ கிறிஸ்தவ கட்சி இன்னும் 2-3 பதிவு பண்ண நல்ல கட்சி இருக்குது, ஆனா ஆக்டிவா இல்லை. ஆனா அவங்க கூட கொடுக்க மனசு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களும் செய்ய மாட்டேன்றாங்க. மற்றவர்கிட்ட கொடுக்கணும்னு கூட செய்கிற தீவிரமா இருக்கிற எங்களை போன்ற ஆட்களுக்கு கூட தர மாட்டேன்றாங்க. ஏன்னா இது என்ன நிலையை காட்டுகிறதுனா, இது வந்து பிஜேபி RSS காரனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பேரை இந்தியாவில் வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. அப்படி இருக்கு. அந்த சூழ்நிலையில தான் நாங்கள் இந்த பெயரை வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனா இது கிறிஸ்தவ தலைவர்களுக்கு அது புரியல அப்படின்ற அந்த வருத்தம் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய பேச்சுல தெரியுது. அதற்கு நீங்க இப்ப ஏதாவது முன்னெடுக்கிறீங்களா? ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை மிக மிக மோசமான நிலையில இருக்கு. இது கிறிஸ்தவ தலைவர்கள் இதை அறிந்தே இருக்கிறாங்க. இப்போ இந்த SIR, அப்புறம் இந்த 12 மாநிலங்கள்ல அமல்படுத்தப்பட்டிருக்கிற கட்டாய மதமாற்ற தடை சட்டம், கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுறாங்க. இப்போ இதே மாதிரியான இது எப்படியே தொடர்ந்தால் இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ஒருவேளை மற்ற மாநிலங்களுக்கும் வரும் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதானே அண்ணே? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான சூழ்நிலையும் தெரிகிறது இருக்கு. ஏன்னா இப்ப அது நன்றாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவங்க எல்லாம் முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வராது, வாய்ப்பு இல்லை, தமிழ் மண் இதெல்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிஜேபி முதல் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து திமுக அது வந்து தான் அதுக்கு வந்து ஆணித்தரமான ஒரு இதை வைத்து கொண்டு தான் நம்ம இந்தியா முழுவதுமே வந்து வாஜ்பாய் அந்த நாளில் ஸ்ட்ராங்காக 2 வருஷம் அவர் நிலைத்து நின்றதால தான். ஏன்னா ஜெயலலிதா வந்து 13 நாட்களில் வந்து அந்த ஆட்சியை கவிழ்த்து போடணுன்ட்டு ஜெயலலிதா என்ற ஒரு பெண்ணை அதை விட்ரா பண்ண பிறகு
திமுக அவரை தூக்கி பிடித்து பிஜேபி உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் ஸ்ட்ராங் ஆக்கினதுனுடைய பெரிய பங்கு திமுக உண்டு. அந்த திமுக என்ற கட்சி ஆரம்பித்து வைத்தது. இன்னைக்கு வந்து அதிமுக என்ற கட்சி தூக்கி நிற்கிறது. அப்ப யாரையாவது ஒரு ஆள் மூலமாக அது இங்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது, வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா போன வாரம் இங்கே வந்து நடத்துகிற ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10 பாஸ்டர்ஸ் போகிறான், அதில் போய் கலந்து கொள்ள போகிறான். அப்போ ஆமாம், பிஜேபி கூட பிஜேபியில் கிறிஸ்துவ பாதிரியார்கள் போய் மெம்பர்ஷிப் வாங்குறான், கார்டு வச்சுக்கான். அவனுக்கு வந்து இது வருகிற அந்த பிஜேபிக்கு போனால் என்ன நடக்கும்னு வந்து அவனுக்கு தெரியவில்லை. ஏன்னா அவனுக்கு எனக்கு வயிற்று பழப்புக்காக தான் உண்டு வாழ்வதற்காக ஒரு சமுதாயத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதம், அதை எழுதும் போதே நான் தெளிவாக எழுதினேன். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து யூதாஸ் மட்டும்தானான்னு. இன்னைக்கு வந்து எத்தனை பேரும் இருக்கிறான், அவன் காசுக்காக எதை வேண்டாலும் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு கிறிஸ்துவ வந்துடுச்சுங்க. அப்போ இந்த நேரத்தில் பாஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற பெரிய தலைவர்கள் வந்து சிந்தித்தாக வேண்டும். ஏன்னா இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தடுத்து நிறுத்தணும்னா இன்னொரு ஆள் கூட போய் நின்னா தடுத்து நிறுத்தணும். இல்லை, அவனும் வந்து ஒரு நேரடியாக பிஜேபிக்கு ஆதரவு இல்லை, அவன் மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு. நாளைக்கு இவங்க நினைக்கிற அந்த கட்சி, திமுக என்ற கட்சி காப்பாற்றுன்னு நினைக்கிற கட்சியை நாளைக்கு அவங்க மகனை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னா அடுத்த நாள் இவங்க பிஜேபி கூட போயிடுவான். அப்போ அன்னைக்கு என்ன ஆகும்? நீங்கள் அப்போ இவர்கள் வந்து யாரை நம்புகிறார்? கடவுளை நம்புகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளை நம்பி கடவுளுடைய இயக்கங்களை வளர்க்கணுமே தவிர இவங்க போய் இப்போ இன்னொரு ஆளில் போய் வளர்த்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத போய் அவங்க கூட போய் நிற்கிறாங்க. அப்போ இப்படி நின்று அவர்கள் வந்து அவங்கள வளர்ப்பாங்களா? இவங்க 2 பேருமே மாறி மாறி தான். ஏன்னா அதிமுக இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங் பிஜேபி, ஆனால் அடுத்த பிஜேபிக்கோட அடுத்த நிலையில திமுகவும் இருக்கிறது. ஆகவே இந்த 2 கட்சியுமே கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பான கட்சி அல்ல. 2 பேருக்குமே அவர் சந்தர்ப்பவாதத்தில் இவன் இருக்கிறான், சந்தர்ப்பவாதத்தில் அவன் தான் இருக்கிறான். ஆனால் 2 பேரும் 2 பக்கம் கால் வச்சிருக்கான், நடுவில் பிஜேபி இருக்கு. அப்போ பிஜேபி என்ற கட்சி மிகவும் மோசமான கட்சி. அது தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக வந்து வேரூன்றி விட்டால் இது வடநாட்டில் நடந்து இங்கே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதை மாற்ற முடியாது. ஏன்னா வடநாட்டிலே முன்னால் வெறும் மத மாற்ற தடை சட்டம். இன்னைக்கு இருக்கிற மத மாற்ற தடை சட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் நிரூபிக்கப்பட்டால் என்று சொன்னால் அடுத்த நாள் உங்கள் சர்ச்சை தரமட்டமாக அடிச்சிடணும். அதை நீங்க கிளைம் பண்ண முடியாது. தரைமட்டமா அடிச்சிடணும்னு போட்டான். இன்னைக்கு ராஜஸ்தான்ல இயற்றப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது? உனக்கு வந்து 14 வருடம் சிறைச்சாலை. இன்னைக்கு அதுக்கு பெயிலே கிடையாது. நிரூபிக்கப்பட்டால் இனி பொய் வழக்கு போட்டு பொய்யா சொல்லி நிரூபிக்கிறதுல உனக்கு பெரிய விஷயமா? கண்டிப்பாக செய்வார். இப்படி இன்னும் வந்து கேட்டா ஆயுள் சிறைச்சாலை இன்னைக்கு சத்தீஸ்கர்ல போடுறான். அடுத்து அவன் ஆயுள் தண்டனை. ஒரு வாட்டி இப்படி கண்டுபிடிச்சு ஆமான்னு சொல்லிட்டான்னா ஆயுள் தண்டனை. அதை எதனாலும் செய்ய வைப்பான். அங்கேயே பல வழக்குகள் இருக்கிறது. வேணுன்ற பெண்களை அனுப்பிச்சு இங்க வந்து எங்களை ஏமாத்தி கட்டாயம் மதமாற்ற சொன்னாங்கன்னு போய் வழக்கு கொடுத்து பாஸ்டர்களை கைது செய்த பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு. அப்ப அதே காரியத்தை இங்க தமிழ்நாட்டில் செய்ய மாட்டான்னா கிடையாது. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இதைவிட மோசமாக வட இந்தியாவில் இருப்பதை விட மோசமான மதமாற்ற தடை சட்டம் கண்டிப்பா வரும். ஒரு ஜட்ஜி சொல்றாரு, தெருவில் இருக்கிற ஒரு கோயில், ஒரு அது கிறிஸ்துவ தேவாலயம், அதை எடுத்துரு. ஆனால் இந்து கோயில் அங்கே இருக்கு, அதை எடுக்கணும்னா இல்லை, அது மக்களுடைய பொதுவான பெரும்பான்மையான மக்களுடைய மனசை புண்படுத்த அது இருந்துட்டோம். அப்போ இன்னைக்கு எப்படி மனநிலை இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்றால் சிறுபான்மை, அவங்க எப்படின்னா போயிடலாம், பெரும்பான்மையை தொடக்கூடாது, அதுவும் அதே கேட்டகரியில் இருக்குது. அப்போ இப்படித்தான் சட்டமும் மாறி வருகிறது. அரசியல்வாதிகளும் அவங்க பின்புறத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்படி என்ற நிலையில் இருக்கும்போது இன்னைக்கு சிந்திக்க வேண்டியவர்களே நம்முடைய மத தலைவர்கள் தான், மதத்தை முன்னெடுத்து செல்கிற பெரிய ஆட்கள். இவர்கள் சரியாக இருந்து விட்டால் அடுத்த வருகிற அந்த நமக்கு வருகிற பெரிய ஆபத்தை தடுத்து விடலாம். கண்டிப்பா. ஏன்னா இவங்க சொல்றத சபை கேக்குது, மக்கள் விசுவாசிகள் கேக்குறாங்க. அப்ப இவங்க நம்ம கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்புக்காக நாம ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் நிச்சயமாக இன்றைய இளைஞர்கள் அதை கேட்டு நம்மை போன்ற கட்சிகள்ல இணைவார்கள். அல்லது கிறிஸ்தவர்களுக்காக அவங்க கூட ஒரு கட்சிகள் கூட தொடங்கட்டுமே. இல்லை, நான் அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு பெரிய கூட்டமைப்பு, இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கீங்கல்ல, போராடக்கூடிய ஒருவனை கூட்டு போய் எங்களுடைய ஆளுக்கு ஒரு 20 சீட்டு கொடு, 10 சீட்டு கொடு, 10% கிறிஸ்தவ வாக்கு இருக்கு, ஒரு 8%, 5% இருக்கிற கட்சிக்கு போய் நீ 10 சீட்டு தரும்போது 18% இருக்கிற கிறிஸ்தவ எங்களுக்கு 20 சீட்டு கொடுன்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? 10 சீட்டு வாங்கி கொடுத்து நல்லவர்களை நிறுத்துங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும், சமுதாயத்தில் கிறிஸ்துவர்ல நேர்மையானவர்கள் நல்ல ஆட்டில் போய் நிறுத்துங்க, அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க, நிற்கட்டும்.
கண்டிப்பா. எத்தனை பேர் ஏன் ஏன் செய்ய மாட்டேங்க? அப்போ உங்களால் முடிந்த ஒன்றை நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. அதுவும் அதுவும் தேவனுக்கு விரோதமான செயல் தான். ஏன்னா இவங்களால முடியும். அது நான் முன்னால இருந்து ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன். இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நின்று நம்ம போய் நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஒரு அரசியல் கட்சிகிட்ட போய் நாங்கெல்லாம் கிறிஸ்தவ தலைவர்கள், எங்களுக்காக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு 5 சீட்டு கொடுன்னு கேட்டா 5 சீட்டு கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்ப அதை கூட நீ சொல்ல மாட்டேன்ற அப்படின்னா நீ என்ன உனக்கு உங்களால் முடிந்ததை நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்களுக்கு சுயம். ஏன்னா அடிக்கப்பட்டா நீ அடிக்கப்பட போறதில்லை. தெருவில் போய் டிராக்ஸ் கொடுக்குறோம் அடிக்கப்பட போறான். தெருவில் போய் ஒன்றுமே இல்லாத கிறிஸ்தவன் தான் அடிக்கப்பட போகிறான். அவன் தான் ஜெயிலுக்கு போக போகிறான். அவன் தான் போய் பாதிப்பான். உனக்கு இருந்தால் ஏசி ரூமில் பெரிய பெரிய பில்டிங்கில் சேஃபாக பெரிய காரில் இருக்க. ஆனால் அடிக்கப்பட போகிறது வேற ஆள். அப்போ அந்த வேற ஆள் ஒன்றை நம்பி இருக்கிறான். அவனுக்கு நீ நேர்மையாக இல்லை. இந்த வருகிற ஆபத்தை அவனுக்கு சொல்ல போகிறதில்ல. எப்படியாவது எவனாவது ஒருத்தன் காப்பாற்றிடுவான்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் சூழ்நிலை அப்படி அல்ல. வருகிறதுக்கு முன்னால் வருமுன் காத்தல் நலம்னு எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கு. வருகிறது மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற நீ அரசியல்வாதியை நம்புவதை தவிர்த்து எங்களை போன்ற ஆட்களை நம்புங்கன்னு சொல்றோம். ஆனால் இவங்க நம்ப மாட்டேன்றாங்க. இவ்வளோ இளைஞர்களை எழுப்புங்கன்னு சொல்றோம். இளைஞர்கள் எழும்பட்டுமே, சபையில இளைஞர்கள் நிற்கட்டுமே, வெளியே நின்று என் சபைக்கு வெளில வந்தால் என்ன கேட்கறதுக்கு நிற்கட்டுமே. எதையுமே சொல்ல விட மாட்டாங்க, எதையுமே பேச விட மாட்டாங்க. நீ பேசுறதுக்கு பயமா இருக்கா? நாங்கள் இது தானே பேசிட்டு இருக்கோம் 20 வருஷமா, எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இவங்க வேணா ஜபம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படித்தான் காரியம் இருக்கிறதே தவிர இவர்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரிக்க, இந்த தேசத்திலே விடுதலையோடு வாழ, நம் பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்கிற அந்த சிந்தனை தலைவர்களுக்கு இல்லை. தாங்கள் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சு போயிடும், அடுத்து வரவும் எப்படின்னா அவன் தலையெழுத்து எப்படின்னா பார்த்துக்கிட்டோம் நினைக்கிறாங்களே தவிர பின்னால் வருகிறதை சிந்தித்து போராடக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ தலைவர்களை, நல்ல கிறிஸ்தவ இளைஞர்களை இவங்க எழுப்ப மறுக்கிறாங்க. அவங்க போகிறதையும் அவங்க விட மாட்டேன்றாங்க. இவர்கள் விட்டார் என்று சொன்னால் இவர்கள் என்ன, இப்போ 10 பேர் போய் முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு மாநாடு போட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு 10 கோரிக்கையை கேட்க வேண்டியதானாங்க. ஏன் இதையெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? இதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க? இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா இவர்கள் சுயாதீனமாக இவங்க வச்சிருக்கிற காரியங்களை ரொம்ப பெருமையாக கடந்த நாட்களில் சொல்லியிருந்தாங்க. எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் NOC கிடச்சிச்சு அப்படின்னு. ஒரே நாளில் ஒரு மதுரை கோர்ட்டு போட்டு ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால் இவர்களுக்கு என்னென்னா ஒரு டெம்பரவரியாக சொல்கிறேன். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சர்ச்சுகளுக்கும் விடுதலை எப்போ கிடைக்கும்னா ஸ்டாலின் அரசு சட்டமன்றத்தில் இருந்து 110 விதியின் கீழே எல்லா சுயாதீன திருச்சபைகளையும் அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாய் அறிவிக்கிறேன்னு சொன்னார்னா அடுத்த நாள் எவனு NOC கேட்க மாட்டேன் நம்மகிட்ட சொன்னா. அதை நான் பல முறை சொன்னா இவங்க போன மாதம் ஒரு கவர்மெண்ட்டோட இருந்து ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறாங்க. செக்ரட்டரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இதற்கு மேல் 2014க்கு மேல் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் இது அனுமதி திருச்சபை கேட்கக்கூடாது, அனுமதி கொடுத்துடணும். எந்த மத வழிபாட்டு தலங்கள், அது கிறிஸ்துவர்களுக்கு இல்லை, இஸ்லாமியர்களோ எந்த மத வழிபாட்டு தலங்களுக்கும் NOC கலெக்டர் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அது போட்ட 10வது நாள் மதுரை கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு நிறுத்திட்டான். இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இது கோர்ட்டு. ஏன்னா நீ சட்டமாக போட்டால் உன்னால் தடுக்க முடியாது. ஏன் இவங்க திருடுறாங்க. இவங்களுக்கு என்னன்னா திமுகவிலே 90% இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்துக்கள் இருக்கிற அவங்க மனசு இவன் குளிர வைக்கணுமா, உங்க மனசு குளிர வைப்பானா? உங்களுக்கு ஒரு படம் போட்டு காமிச்சுட்டான், பார்த்துக்கலாம், உங்களுக்கு உதவிடம் கோர்ட்டு நிறுத்தி விட்டது. இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் மூலமாக வாக்காளர் பட்டியலை திருத்துறாங்க இல்லையா, அதற்கு எதிராக நம்ம கட்சியிலிருந்து 2 முறை ப்ரெஸ் மீட் நடத்தி அவங்களுக்கு வன்மையாக கண்டித்திருக்கிறோம் இல்லையா. இந்த SIR என்பது ஜனநாயகத்தை கொலை செய்கிற ஒரு கொலை கருவி தான். இது கிறிஸ்தவர்களை எப்படி அன்றைக்கு யூதர்களை நாஜிகள் கொன்று குவித்தார்களோ 6 மில்லியன் யூதர்களை, அதுபோல கிறிஸ்தவர்களை கொன்று குவிப்பதற்கான ஒரு ஆயுதமாக கூட இது இருக்கலாம் அப்படின்றது தான், பயன்படுத்தப்படலாம்ன்றது. அதை பற்றி உங்களுடைய SIR வன்மையாக கண்டிக்கிறோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது திரும்ப பெறணும்னு தான் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கணும். தமிழக அரசு
அதற்கான இப்போ கோர்ட்டில் போய் நேற்று கூட ஒரு வழக்கு அதற்காக வந்தது என்று சொன்னார்கள். அது முடிவு இன்னும் தெரியல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. தமிழக அரசு சரியான ஒரு அழுத்தத்தை அதற்காக கொடுக்க வேணும். ஏன் ஒரு சரியான ஒரு அழுத்தத்தை அது கொடுக்கணும்னா, எஸ்ஐஆர் என்பது வந்து ஏதோ ஓட்டுக்காக என்று ஏதோ வாக்குக்கு தான் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் சரியாக சொன்னது போல அந்த நாஜிகள் எப்படி வந்து அன்னைக்கு வந்து யூதர்களை அழித்தார்களோ அப்படி கிறிஸ்தவர்களையும் இங்கே இருக்கிற சிறுபான்மை இஸ்லாமியர்களையும் அழிப்பதற்காகத்தான் இது திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன் இருக்குன்னா, இவன் வந்து வருவதற்கு முன்பாகவே அவர்கள் கட்டின மாதிரி பல அந்த பூரண இந்த மக்களை போய் பிடித்தால் எங்கே வந்து தங்க வைப்பது என்ற இடங்களெல்லாம் இவன் ஆயத்தப்படுத்திட்டு தான் வரான். இவன் அசாமில் அப்போ அசாமில் வந்து வந்தபோது அங்கே ஒரு பெரிய கலவரம் புரட்சி வர்றதுக்கு காரணமே என்னன்னா, இவன் அந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போய் ஆட்களை அடைத்தது தான். இவங்களெல்லாம் வந்து இந்த தேசத்தை விட்டு அவன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவனோ அப்படியெல்லாம் அடைக்கல. உள்நாட்டில் இருக்கிறவனே வந்து அவனுக்கு வந்து குடியுரிமை அவனுக்கு இல்லைன்றதால எடுத்துகிட்டு போய் அடைக்கும் போது தான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும் அங்கே வந்து கலவரத்துமே இது தோணுச்சு. அப்போ அவங்க ஆரம்ப காலத்தில் அதில் போராடி அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. 2019 அதை தடுத்து நிறுத்தினாங்க. அந்த என்ஆர்சி கொண்டு வர என்ஆர்சியும் ஆமாம், இப்போ என்ஆர்சியை தான் எஸ்ஐஆராக மாற்றிருக்காங்க. அதுக்கு வந்து பெயர் மாற்றம் செய்து அதிலே வந்து சில காரியங்கள்லாம் சொல்லி இது வந்து ஒரு தேர்தல் அமைப்பு என்பது, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்து மக்களிடத்திலே தங்களுடைய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு ஸ்தாபனமே தவிர இது குடியுரிமையை பற்றி பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது யார் வந்து என்னை வந்து நான் இந்தியனா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது? எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா தான் நீ டிசைட் பண்ணணும். அப்போ இதை வைத்து அவங்க என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு ஒரு குடியுரிமை என்பதை வந்து நீங்கள் வந்து உங்களை விலக்கி விட்டால் அடுத்து உங்களை அழிப்பது ஈஸி. முதல்ல உனக்கு வாக்கு கிடையாது, ரெண்டாவது வந்து நீ இந்தியனே கிடையாது. அப்போ நீ எங்கேருந்து வந்த, உன் ஆர்ஜின் என்ன? இதுக்காக அவங்க சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் உள்நோக்கி போய் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய குடிமகன் என்பது இன்னைக்கு அவன் சொன்னதை அப்படியே அமுல்படுத்தினா தமிழ்நாட்டிலே பாதி பேர் இந்தியனா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இதையெல்லாம் இவங்க அமுல்படுத்த நினைக்கிறார்கள். அது வந்து ரொம்ப மோசமானது. இது எங்கே கொண்டு போய் நிறுத்தோம்னா, இன்னைக்கு ஒருவேளை இதை வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் எதிர்க்கிறதுக்கு துணிவு இல்லாமல் எதிர்க்கிறதுக்கு சரியாக எதிர்க்காமல் நம்ம விட்டுட்டோம்னா, நாளைக்கு நம் பிள்ளைகள் இந்த தேசத்திலே வாழ்வுரிமை அற்று போய் அனாதைகளாக பல பல அந்த பட்டி தொட்டிகளெல்லாம் கொண்டு போய் அடைத்து அடிமைப்படுத்தப்படுவார்களோ என்ற ஒரு காரியம் எனக்கு அச்சத்தை உண்டாக்குகிறது. அதுக்காகத்தான் இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே நம்ம தடை செய்யணும்னு சொல்கிறோம். தமிழக அரசுக்கும் சொல்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறோம். இன்னும் கிறிஸ்தவர்கள் இதுக்காக எழுந்து பயங்கரமாக போராடவே வரல. ஏன்னா அதோடைய ஆபத்து உங்களுக்கு தெரியல. ஏதோ எஸ்ஆர் தான் பேர் எடுத்துட்டாங்க போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது நம் கழுத்தில் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி. இது இந்திய ஜனநாயகத்தின் கழுத்தை நெருக்கிற ஒரு கொலைக்கருவி. இது ரெண்டுத்தையும் இப்படி சிந்திச்சு பார்த்தா எஸ்ஐஆர் என்பது முழுமையாய் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா விட்டு விலக்கப்பட வேண்டிய ஒரு திட்டம். அதை இவங்க வந்து வாபஸ் பெறணும். பிஜேபி அரசு அதை கண்டிப்பாக வாபஸ் பெற்று முன்பு இருந்ததை போல, இன்னும் கேட்டிங்கன்னா இந்த வாக்குச்சீட்டு முறைக்கு நம்ம திரும்பி போயிட்டா தான் நம்ம உண்மையான ஜனநாயக நாடாக இருப்போமே தவிர, இவங்க போடுற அந்த எலக்ட்ரானிக் ஓட்டு மேலே கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அது கூட இந்த வந்து தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு ஒரு சிலரையோ ஜெயிக்க வைக்கிறதோ என்பது கூட அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. நிச்சயமான இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக 12 மாநிலங்கள்ல மொத்தம் 12 கோடி வாக்காளர்கள்ல 6.5 கோடி வாக்காளர்கள் அந்த ஃபார்மை நிரப்பி தரல அப்படின்னு சொல்லி அவங்க நீக்கப்பட்டு விட்டார்கள்னே தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்குது. ஆனா இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கோடிக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டும் ஏன் ஒரு மக்கள் புரட்சி ஏற்படலை? இதை குறித்து வந்து ஆங்காங்கே பேசப்படுதே ஒழிய இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இது இந்திய குடியுரிமையே, அதாவது நீ வந்து ஒரு இந்திய குடிமகன் இல்லை என்று சொல்லுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்றது ஏன் இன்னும் ஜனங்கள் நடுவில் போய் சேரலை? அரசியல் கட்சிகள் அதை எடுத்துட்டு போகல, மாநிலங்கள் அதை பெரிய அளவில் கொண்டு போகல. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கோ இங்க இருக்கிற மக்களுக்கோ இன்னும் அந்த புரிதல் சரியாக இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வரல. எப்பயுமே தலைவலியும் உடல் வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி நமக்கு இன்னும் அது வரல. ஏன் அஸ்ஸாமில் அது வெடிச்சதுன்னா அங்கே பக்கத்தில் வந்து அவங்களுக்கு உடனே அதோடைய இம்பாக்ட் தெரிஞ்சது. போடப்பட்டாங்க, எடுத்துட்டு போய் அடைக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு
இது வந்து வேற மோசமான ஒரு நிலைமையை கொண்டு போய் காட்டுதுன்னு. இன்னும் இங்க நமக்கு அப்படிப்பட்ட நிலை வரல. ரெண்டாவது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துல இதை மாத்திட்டு போயிடுவான்னு. இல்ல அடுத்து காங்கிரஸ் வந்தா மட்டும் இதை செய்து விட்டுட்டு போயிடுவான்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தன் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றானோ இதைத்தான் அவன் முன்னெடுத்து விட்டு போவானே தவிர இதை அப்படியே விட்டுட்டு போட மாட்டான். ஏன்னா பிஜேபி என்பது புதுசால எந்த திட்டத்தையும் போடல. காங்கிரஸ் எதை போட்டு விட்டுட்டு வந்ததோ அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் இவன் கொண்டு போறான். அதுல ஒரு சில காரியங்கள் தான், ஒரே தேசம் ஒரே நாடு, இவனுடைய கல்விக் கொள்கை அப்படின்றது தான் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குறேன் தவிர மீதி எல்லாமே காங்கிரஸோடைய திட்டங்கள் தான். அப்ப அது மாதிரி தான் அடுத்து காங்கிரஸ் வந்தால் போயிடும்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற நம்ம மக்கள் இதை விழித்து கொண்டு, இது வந்து எதற்காக எங்கள் மேல் திணிக்கப்படுகிறது, இது வந்து ஏன் இத்தனை கோடி பேர் எடுக்கப்பட்டார்கள்னா இங்க இருக்கிறவனுக்கு அது தெரியாது. அந்த பாதிப்பு இவனுக்கு தெரியல, வரல. அப்ப எனக்கு எங்க வரும்னா, இப்ப தமிழ்நாட்டுல வரும்போது ஒரு 1.5 கோடி பேர் இங்க இருந்து எடுத்துட்டான்னா அந்த தேர்தல் வர அன்னைக்கு இது தெரியும். எனக்கு 1.5 கோடி பேருக்கு இங்க ஓட்டு இல்லைன்னும் போது அவன் போய் தேர்தல் ஆணையத்திலையும் மற்ற இடத்துல சண்டை போட போகும்போது தான் அதோட இம்பாக்ட் இங்க வரும். ரெண்டாவது, நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வாக்குரிமை என்பது இதனுடைய அவசியத்தை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கல. அவங்க இந்த ஓட்டு போடுறதை பத்தி கவலை, ஓட்டு இல்லைன்னா எனக்கு என்ன பரவாயில்லன்னு நினைக்கிறான். ஆனால் அது அப்படி அல்ல. ஓட்டு போடுவது என்பது நம்முடைய ஜனநாயக கடமை என்பதை அவர் உணர்ந்து கொள்ளணும். அது வந்து நமக்கு தேவை, நம்ம குடும்பத்துக்கு தேவை, நம்ம கண்டிப்பா அது தேவைப்படுகிறது. நம்ம அது இல்லாவிட்டால் நம்ம இந்த தேசத்தின் மக்களாக இருக்க முடியாது. நம்மளை அந்நியப்படுத்திடுவாங்க, நம்ம வெளிநாட்டுக்காரனா காட்டிடுவாங்க. நம்ம வந்து மண்ணின் மைந்தன் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால், நமக்கு ஜனநாயகமா இந்த தேசத்தினுடைய குடிமகன் நிரூபிக்கணும்னா நமக்கு இந்த வாக்கு சீட்டு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்றது இந்த இளைஞர்கள் உணர்த்தப்படும். நம்முடைய சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய இப்ப உடனடி திட்டங்கள், இந்த எலெக்ஷனுக்கான திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் பற்றி சொல்லுங்க. 2 காரியங்களை நாம் இப்ப முன்வைத்திருக்கோம். அன்னைக்கு 2வது முறையாக பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஒரு 5 அம்ச திட்டங்களை நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா உடனடியாக அரசு செய்ய வேண்டியது, அதில் முதல் பிரதான திட்டமாக எந்த ஆட்சியாளர் வந்தாலும் மதுவிலக்கை, பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமாக சொல்லுவோம். ஏன்னா மது வந்து இந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இளைஞர் சமுதாயத்தில், போதை மருந்துகள் எல்லாம் போடலாம் தடை செய்யப்படணும்னு சொல்லியிருந்தோம். 2வது வந்து இயற்கை மலைகளை உடைத்தல், அந்த காடுகளை அழித்தல், நீர்நிலைகளை வந்து இவங்க தவறாக சுரண்டுதல், மணலை திருடுதல், இப்படி போன்ற காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருந்தோம். அப்படி திருடுநர்களிடத்திலிருந்து பெரிய பணத்தை வந்து ஒன்றுமே இல்லாமல் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கான். ஒரு எந்த தகுதியுமே இல்லை. இப்போ ஒரு தகுதி இல்லாதவன்கிட்ட போய் 1000 கோடி வச்சிருந்தானா எப்படி சம்பாதிச்சு அப்படின்னு அவனை கேட்டு, அரசியலில் அவன் திருட்டுத்தனமாக மக்கள் பணத்தை திருடி இருந்தால் அதை திரும்பி கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படுகிற மாதிரி அரசு கஜானாவில் சேர்க்கணும். அவனுக்கு ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் மணி, 100 கோடியை திருடி இருந்தான்னா சரி, அவனுக்கு ஒரு 10 கோடியை கொடுத்துட்டு மீதி 90 கோடியை கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய திட்டமாய் சொல்லியிருந்தோம். இப்படி ஒரு 5 அம்ச திட்டங்களை நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் அரசுக்கு. அதை இவர்கள் செய்வார்கள் என்று நம்ம பார்க்கணும். இல்லைன்னா அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்புன்னு சொல்லியிருக்கோம். 2வது எஸ்ஐஆரை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க விட்ரா பண்ணணும் அப்படின்னு நம்ம அது திட்டமாக சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அரசு செய்கிறதான்னு பார்க்கணும். இந்த தேர்தலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் ஏதாவது ஒரு பெரிய கட்சிகளோடு நின்று, நமக்கு நல்ல கட்சிகள், அந்த பிஜேபியை தவிர்த்து மதவாத கட்சிகளோடு இல்லாமல் நமக்கு ஒரு வந்து இருக்கிற கட்சிகளில் நல்ல நம்முடைய சிந்தனைகளுக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல கட்சிகளோடு இணைந்து களம் காணலாம்னு ஒரு திட்டம் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 100 தொகுதிகளாவது நாம் தனித்து நின்று கிறிஸ்தவ வாக்குகளை நாம் கண்டிப்பாக பெறணும். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு அட்லீஸ்ட் கிறிஸ்தவ கட்சிகளை வளர்க்கணுன்ற ஒரு அடிப்படை ஞானத்தை கொடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் நம்ம தான் இறங்கி ஃபைட் பண்ணி ஆகணும். களம் பணியாற்றணும், இவங்களுக்கு சொல்லித்தரணும். இதுக்கு மேலே தலைவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. தலைவர்கள் எல்லாம் தன் சுயத்தினாலே இருக்கிறாங்க. தங்களை பாதுகாத்து கொள்ள எல்லாத்தையும் போய் அரசியல்வாதிகிட்ட போவாங்க, யார்கிட்டனா போவாங்க. ஆனால் திருச்சபையோ மக்களோ இருக்கிற கிறிஸ்தவர்களை பாதுகாக்க ஒருத்தரும் இல்லை. அப்போ இவர்களை நம்ம தான் பாதுகாப்போம், இவர்களுக்காக நம்ம போராடுவோன்றது நமக்கு 20 வருஷமா நிரூபிச்சிருக்கோம். பல திருச்சபைகள் போராட்டங்களிலோ மக்களுடைய பிரச்சனைகளிலோ எந்த பிரச்சனை கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வந்தாலும் நம்ம தான் களத்தில் நின்று போராடிருக்கோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி 200க்கும் மேற்பட்ட போராட்டங்களை மக்களுக்காக செய்தது. அப்ப நடத்திருக்கு, களத்தில் நின்று இருக்கு.
அப்போ நமக்கு ஒரு அரசியல் கட்சி என்று மக்கள் தெரிஞ்சுன்னா நமக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு நம்ம கணிசமான ஓட்டுகளை பெறுவோம் என்று சொன்னால் அநேக இடங்களிலே நமக்கு ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவ ஓட்டு ஒரு தொகுதியில் ஒரு 80,000 85,000 ஓட்டு இருந்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு எல்லாம் இருக்கிற தொகுதிகள் எல்லாம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட தொகுதிகளில் ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் இல்லை 10 தொகுதிகளில் கூட ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் இந்த தேர்தலில் வருகிற தேர்தலில் பயன்படுத்தி கொள்ளணும். இதை தவிர்த்து நேஷனல் லெவலில் போய் ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியாய் மாறி இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் நம்ம நின்று நம்ம நேரடியாக சட்டமன்றத்தில் இல்லாத நேராக பாராளுமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக, ஏன்னா பெரிய இந்தியா முழுவதும் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு பாதுகாப்பு ஒரு கட்சியாக மாறி தேசத்திலிருந்து நம்ம செயல்படணும். டெல்லியிலிருந்து நம்ம அவர்களோட மூலியமாக போய் நம்ம பாராளுமன்றத்துக்குள்ளாய் போய் அங்கிருந்து மக்களை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறணும். ஏன்னா பல வட மாநில தலைவர்கள் நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க, உங்களை 3 ஆட்கள் எங்களுக்கு தேவை, இங்கே வந்து செயல்படுங்க, உங்களோட இணைந்து பணிபுரியணும். நிறைய பேர் வராங்க. இப்போ அவர்களெல்லாம் இணைத்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக நம்ம அடுத்த வர தேர்தலில் நம்ம சந்திக்கிறதுக்காக களம் காணணும். இந்த தேர்தலில் நம்ம இந்த 2 காரியங்கள், ஒன்று எங்கேயாவது தனித்து நிற்க ஒரு முயற்சி செய்வோம், இல்லைன்னா யாருடைய கூட்டணி இருந்து ஒரு தேர்தலில் களம் காணுன்றது தான் நம்ம திட்டமாக இருக்குது. ரொம்ப நன்றி அண்ணன். அது மட்டுமல்ல, இப்போ இந்த அஸ்தினாபுரத்துல நடந்த அந்த ECI திருச்சபையை இடிக்க வந்த போது கூட நம்முடைய கட்சி தான் அங்க போய் நின்று போராடினது. ஆமா, நிறைய இடங்களில் அந்த திருச்சபையை இடிக்கிற கண்டன கூட்டங்களும் சரி, எல்லாவற்றிலும் அரசியல் அதிகாரம் கிறிஸ்துவுக்கு வேண்டும். ஏன்னா அதிகாரம் இருந்தால்தான் நம்மளால வென்று எடுக்க முடியும். ஏன்னா ECI திருச்சபைன்னா பாரம்பரியம் மிக்க திருச்சபை, அதை பாதுகாக்க அது அரசுக்கு ஆதரவாக இருந்த அவர்களெல்லாம் கூட பாதுகாக்க முடியவில்லை. போய் போராட்டம் ஒன்று தான் அங்கே வெற்றி பெற வைத்தது. அப்படி எல்லா இடங்களிலும் நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு நம்ம தான் போகிறோம். ஏன்னா ஸ்டெர்லைட்டுக்கே நம்ம தான் போய் போராடியிருக்கோம், ஸ்டெர்லைட்டுக்கு போராடியிருக்கோம். சொல்லப்போனால் மிகப்பெரிய திருச்சபையில் 2 வருஷமாய் பூட்டப்பட்ட இந்த திருப்பூரில் 14 திருச்சபைகளை நம்ம தான் போராடி திறந்திருக்கோம். அதே மாதிரி கும்பகோணத்தில் ஒரு பூட்டப்பட்ட திருச்சபை, நிறைய திருச்சபைகள் அங்கங்கே பூட்டப்படும் போது நம்ம தான் எதிர்த்து குரல் கொடுக்குறோம். அதை கிறிஸ்துவ நிலங்களை ஏமாற்றினவர்கள், கிறிஸ்துவர்களுக்கான எந்த வன்முறை வந்தாலும் அங்கே போய் களத்தில் அவ்வளோ நிற்கிறோம். அது கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கமாக தான் இது செயல்படுது. நம்மளுடைய மோட்டிவே அதை தான் வச்சுருந்தோம், ஃபைட் ஃபார் ரைட்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ஆமாம், நம்மளுடைய சரியான காரியத்துக்காக கண்டிப்பாக நாம் சண்டை போடுவோம் அப்படின்றது தான் நம்மளுடைய மோட்டிவ். பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லைன்னு இந்த கடைசி கேள்வி, புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் வந்து ஏரோதுவினுடைய தன் சகோதரனுடைய மனைவியை அவன் தன் மனைவியாக்கி கொண்டான் என்பதற்காக நேரடியாக ராஜாவை எதிர்த்து அந்த தைரியத்தோடு கேள்வி கேட்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஏனென்றால் சில பேர் சொல்றாங்க நேரடியாக போரிடுவதுங்கிறது வந்து பழைய ஏற்பாட்டு காரியம், நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் நம்ம ஜெபந்தான் பண்ணணும், நம்ம வந்து களத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் வன்முறை செய்ய போகிறதில்ல கிறிஸ்தவர்கள், நம்ம அமைதியான முறையில் உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களை தான் முன்னெடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கட்சியின் சார்பில். அப்போது அவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் சாதாரணமாக பேசி கொண்டிருந்த போது நீங்கள் சொன்ன அந்த காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. நான் இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். சொல்லுங்க. இயேசு அரசியல்வாதிகளை நம்பினார் அப்படின்னு நான் பேசினா நீங்க நம்புவீங்களா? ஆச்சரியமா இருக்கு, சொல்லுங்க. ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான காரியம். இதை சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நம்பவில்லை, தன்னோடு இருந்தவர்கள் நம்பி தான் மரித்த பிறகு இவர்கள் ஒருவனும் அடக்கம் செய்ய மாட்டான் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஏன்னா எப்போ அடி விழுதணும்னு நம்ம நாட்டில் ஒருத்தனுக்கு கீழே குட்டை பக்கத்தில் இருக்க மாட்டான், எல்லாம் ஓடிடுவான்னு தெரியும். அதால் தான் மரித்த பிறகு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவதற்காக அடக்கம் செய்வதற்காக ஒரு மனிதனை அவர் தேடினார். அவரே போய் பார்த்தார். அவன் பேர் தான் அவங்களுக்கு தெரியும், அரிமத்தேயு ஊரான யோசேப்பு. அந்த யோசேப்பை போய் அவர் பார்த்து விட்டு அவனை தன்னுடைய சீஷனாக ஏற்றுக்கொண்டார். அவன் வந்து மறைமுகமான சீஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் நேரடியாக இருக்க மாட்டாங்க, களத்தில் மறைமுகமாக தான் இருப்பார்கள். அவனை நம்பினார். இயேசு அவனை சந்தித்தார், அவனோடு பேசினார், அவனை தான் நம்பியிருந்தார். ஏனென்றால் அவன் இல்லாவிட்டால் இவரை அடக்கம் செய்திருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அடித்தது சிலுவை, சிலுவையில் அடித்தால்தான் அவர் முழு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்தத்தையும் இருந்து அவர் மறிக்க முடியும். முடிந்தால் அந்த நாட்களிலே சிலுவையில் அடித்த யாரையும் இறக்கி அடக்கம் பண்ணுவது வழக்கம் கிடையாது.
அப்போது இவருக்கு சிலுவை மரணம் தேவைப்பட்டது, ஆனால் அடக்கம் பண்ண ஒரு ஆளும் தேவைப்பட்டது. அதுக்கு கூட இருந்த ஒருத்தனும் அதுக்கு ஃபிட் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். சிஷ்யர்கள் எல்லாம் எல்லாம் ஓடி போயிடுவான். ஒரு அரசியல்வாதி தின்றார். இவன் ஒருவன் தான் தைரியமாக போய் பிலாத்து இடத்துல கேட்டு அரண்மனைக்கு உள்ளே போயின்னு எழுதியிருக்கோம். அவனுடைய அரண்மனைக்கு உள்ளே போய் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் நல்லா வாசிக்கணும், தியானிக்கணும். ஏன்னா பிலாத்துடைய அரண்மனை பூட்டப்பட்டு இருந்தது. அது வந்து பண்டிகைக்கு அடுத்த நாள். அதற்கு ஒரு நாளுக்கு முன்னால பிரதான ஆசாரியன் பிலாத்துவை பார்க்க வருகிறான். அவனை கூப்பிட்றான், பிலாத்துவை வா உன்னை சந்திக்கணும்னு. பிலாத்து கதவே திறக்கல. மாடியிலேருந்து பேசுகிறான், என்ன விஷயம்னா உங்களை பார்க்கணும். இல்லை, என் கைகளிலே நான் பலி செலுத்திட்டு ரத்தக்கரை இருக்குது, இப்போ நான் யாரையும் சந்திக்க முடியாது, போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டான். யாரை? பிரதான ஆசாரியனை. அவன் தான் இருக்கிறதுல ஐப்ரிஸ்டையே பார்க்காத அந்த ஆள். அரண்மனை பூட்டப்பட்ட கதவு இந்த மனிதனுக்கு எப்படி திறந்தது அப்படின்னா, அரிமத்தே ஊரான யோசேப் என்பவன் மிக கனம் பொறிந்த மனுஷன் எழுதியிருந்தது. அவ்வளோதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அதை ஏன்னா டிரான்ஸ்லேட்டர்கள் வந்து அந்த நாட்களில் வந்து சரியாக எழுதலை. அந்த கனம் பொருந்திய மனிதன் என்பவன் தான் அன்று யூதர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். இன்னைக்கு எம்பி என்று சொல்லப்படுகிற அந்த பதவி அவனிடத்துல இருந்தது. அவன் தான் தைரியமாக போய் பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள். அரசனிடத்தில் பேசக்கூடிய ஒரு யூதர்களுக்காக பேசக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவன். அதால தான் இயேசு கிறிஸ்துவிட்ட பேசி வச்சிருந்தார். அவன் போய் தைரியமாக போனதால கதவு திறந்தது. அரசியல்வாதிகளுக்கு தான் கதவு திறக்கும். எந்த அதிகாரம்னாலும் திறக்கிற அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு உண்டு. இயேசு அவனை நம்பினார். அவன் போய் அதை திறந்து உள்ளே போய் பிலாத்துவிடம் கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணினான். அப்போ அரசியல் என்பது ஆண்டவர் காலத்துல ஆண்டவரே அரசியல்வாதி யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம ஆட்களுக்கு தான் கண்கள் இன்னும் திறக்கப்படல. இவனுக்கு இன்னும் சரியா புரியல. ஆண்டவர் உபயோகப்படுத்தின அந்த மனிதன் தான் அதை வாங்கி அவரை அடக்கம் பண்ணினால்தான் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். அப்போ ஆண்டவருக்கே அரசியல்வாதி தேவைப்பட்டான் என்றால் நமக்கு தேவைப்படுவானா மாட்டானா? அப்ப அரசியல் என்பது விளக்கப்படக்கூடியது அல்ல, அதை புரிந்து கொள்ளக்கூடியது. அதை புரிந்து சரியாக பயன்படுத்தினால் சரியான வேலைக்கு பயன்படும். நம்ம கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாம் மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து ஒரு வசனத்தை எடுத்து எப்படின்னா பேசுவாங்க. ஆனா ஆண்டவர்கள் சில காரியங்கள் கண்கள் இவங்களுக்கு திறக்கணும்னு தான் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா அண்ணே. வேதாகமத்துல ஒரு கதை இருக்கும். அதாவது பல மரங்கள் போய் கேட்டுச்சான் கேதுரு மரத்திட்ட போய், நீ எனக்கு ராஜாவா அது மாட்டேன்னு சொல்லிருச்சான். திராட்சை செடிகிட்ட போய் கேட்டுச்சான், அது நான் மனுஷங்களுக்கு கொடுக்குற திராட்சை ரசத்தை விட்டுட்டு நான் போய் அரசாளுவேனா மாட்டேன்னு சொல்லிருச்சான். கடைசியில முட்செடி மட்டும்தான் ஒத்துக்குச்சான். அது சொல்லிச்சான், எல்லாரும் என்னோட நிழலுக்கு வாங்க. இன்றைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நிச்சயமா. ஆனா இப்போ நம்ம சிறுபான்மை மக்கள் நல கட்சியிலே பெண்கள், ஆண்கள், வாலிப பிள்ளைகள் இணைந்து கொள்ள விரும்பினால் அவங்க என்ன செய்யணும்? சிறுபான்மை மக்கள் நல கட்சியில இதற்கான பொறுப்பாளர் இருக்காங்க. இதுல இணைக்க விரும்புகிறவர்கள் கீழே இருக்கிற அந்த தொடர்பு கொள்ள நம்பர்ல தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு அதுக்கான கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் மற்றபடி இதில் கொடுக்கப்பட்ட நம்பரை தொடர்பு கொண்டால் மேலும் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி.